ஓம் முருகா சரணம். அன்பான சொந்தங்களே, இன்று 61வது காணொளி தொகுப்பு. ஆம் சொந்தங்களே, கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் குளோபல் இணைந்து நடக்கும் 61வது காணொளி நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு நாள் நமது காணொளியும் ஒவ்வொரு முறையும் நம் அறிமுக உரையை ஆரம்பிக்கும் முன்னரோ அல்லது உங்கள் அனைவரையும் வரவேற்கும் முன்னரோ நாம் சொல்லுவது இயல்பாக ஒரே ஒரு வரி, இன்று ஒரு முத்தாய்ப்பான நாள். அப்படி ஒவ்வொரு நாளும் நமது காணொளியின் தொகுப்பு ஆரம்பிக்கும் முன்னர் ஒரு சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்போம். அவ்வாறு இந்த வாரம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் கேபிஎன் குளோபல் இணைந்து நடத்தும் அப்படி என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை கூடிய விரைவில் சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா ஒரு பதிவு பெற்ற சங்கமாக மலேசியாவில் அவர்களுடன் இணைந்து ஒரு காணொளி தொகுப்பு செய்ய போகின்றோம் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவில் கூடிய விரைவில் பல சந்தோஷமான விஷயங்கள் நம் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தொடங்கி அதன் வெற்றிகரமான முதல் படிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். சிக்பா சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் மலேசியா உதயமாகி நமது சொந்தங்களுக்கு ஒரு பதிவு பெற்ற ஒரு முதல் தகவலையும் சொந்தங்களை இணைக்கும் ஒரு பாலமாகவும் வேண்டும் என்று ஒரு உயரிய எண்ணத்தில் பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்து கொண்டு வருகின்றது. இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்றைய காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சிவகுமார் பழனியப்பன் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களுக்கு நீங்க பல நாடுகள்ல பல வேலைகள், அதாவது சில பேர்த்துக்கு காலை வேலை, சில பேர்த்துக்கு மதியம் வேலை, சில பேர்த்துக்கு இது இரவு நேரம். இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கிறவங்களுக்கு இன்று இரவு 7 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம் அனைவரும் எந்த வேலை இருந்தாலும் ஓடோடி வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது ஒரு முக்கிய விஷயத்தை அதன் அறிவுபூர்வமாக வாழ்வில் வெற்றி பெற்றவர்களிடம் இருந்தோ கற்றுக்கொள்வதற்கு நாம் இங்கு அனைவரும் நம்மளுடைய நேரத்தை செலவிட்டு வந்து இருக்கிறோம். அவ்வாறு இன்று நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய ஒரு சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லுவதற்கு ஒரு சிறிய அறிமுக உரை. திரு சிவகுமார் பழனியப்பன் அவர்கள் சூரன் கூட்டத்தை சேர்ந்தவர். அருள்மிகு ஆயியம்மன் கோவில் வீராணம்பாளையம் காங்கயம் கோவிலை தொழுகும் நம் சொந்தமான இவர் இஸ் a man of action. அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கோட்பாடு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பிரேஸ் என்னன்னா, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. பட் இவருடைய வேர்ட்ஸ், இவருடைய ஸ்பீச், இட் மேக்ஸ் எவ்ரிபடி டு ஜம்ப் இன்டு ஆக்ஷன். ஸோ இவருடைய ஸ்பீச்சும் ஒருத்தரை ஆக்ஷன்ல ஜம்ப் எட்டி குதிச்சு அவர்களுடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய லெவல் இருக்குன்னா, இவர் யார், இவர் எங்கிருந்து வர்றார், இவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் திரு சிவகுமார் பழனியப்பன் அவர்கள் இஸ் a leading educator, he is a motivator, he is a consultant on mind strategies, leadership mindset and people transformation. இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக ஒரு அகில உலக பயிற்றுனராக, he is an international trainer and he has transformed many people. ஒரு சாதாரண எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோராகட்டும் அல்லது ஒரு தொழில் சாராத ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராகட்டும், அவருடைய மைண்ட் செட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவருடைய வாழ்வில ஒரு வெற்றி அத்தியாயத்தை குறிப்பதற்கு மிக முக்கிய நபராக, முக்கிய ஒரு காரணியாக இருந்து வருபவர் தான் இன்றைய விருந்தினர். அவருக்கு 20 வருடங்களுக்கு மேலாக இந்த ஒரு இண்டஸ்ட்ரி சிறந்த ஒரு அனுபவமும் பல
பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் லைக் பிலிப்ஸ் செமிகண்டக்டர்ஸ், குவால்காம், ராபர்ட் பாஷ் போன்ற பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். நான் அது வந்து சொல்றது ஒரு சில லிஸ்ட் தான். என்ன லிஸ்ட் சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் என்னுடைய இன்ட்ரடக்ஷன் செஷனே போயிருந்தனால நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிறேன். இந்த மாதிரி லீடிங் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல he is an important consultant as well as he is starting with his own consulting firm. அவருடைய own consulting firm Thinkfluence Global அப்படிங்கிற பெயர்ல நடத்தி கொண்டு வருபவர். அவர் வந்து ரொம்ப நம்ம ஒரு சொந்தங்களை தாண்டி ஒரு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அதுல இவரை கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான நபர். He passionately speaks and conducts transformational workshops and mindset strategies, leadership development, strategic thinking and change management. இதைய தமிழ்ல நம்ம மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, அதாவது அவர் வந்து ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு உரை அப்படிங்கிறத காட்டிலும் பல காணொளிகளோ அல்லது பல நேர்முக பட்டறைகளோ நடத்துகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஆட்டிடியூட், அந்த மனோபாவம், மனப்பக்குவம் அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், தலைமைத்துவ வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், மற்றும் தலைமைத்துவத்தினுடைய சிந்தனைகளை அவர்களுடைய தொழிலாளர்களுக்கோ அல்லது அவர்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கோ கொண்டு செல்வதிலாகட்டும், அவர்கள் ஒரு சிறந்த வல்லுநர்களாக உருவாக்குவதில் இவருடைய பங்கு முக்கியமானது. பல வணிக சிந்தனைகளை அந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு கொண்டு சென்று அந்த மேல் தட்டில் இருக்கக்கூடிய அந்த கீ மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் இவருடைய பங்கு அத்தியாயமானது. Shiva is a passionate person and is right now on his mission to help organizations build inspiring leaders. ஒரு நிறுவனத்துல அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய தலைவர் யாரு, செகண்ட் லெவல் லீடர்ஸ் சொல்லுவாங்க, செகண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜி மேக்கர்ஸ். இந்த மாதிரி யாரை நம்ம எப்படி கொண்டு வரணும், அவர்களுக்கு எந்த வகையான பயிற்றுனர்களை வைத்து நம்ம ஒரு பயிற்சி பட்டறைகளை கொடுத்து அவர்களுக்கு அந்த ஒரு நிறுவனத்தினுடைய எண்ணத்தை பிரதிபலித்து அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவரும் ஒரு சேர பாதையில் செல்ல வேண்டும் என்பதை இவர் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீக்கர், ட்ரெய்னர் அண்ட் ஹி மேக்ஸ் லீடர்ஸ் ஃபார் டுடே அண்ட் டுமாரோ. இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி நிறைய சொல்ல வேண்டும். ஆனாலும் அவர் இஸ் a person more than speaking, training, coaching and mentoring. shivaspeaks.com அதுதான் அவருடைய வெப்சைட். It speaks more than what he does. இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சிவகுமார் பழனியப்பன் அவர்களை வரவேற்பதில் ஏபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு பெருமை கொண்டு இந்த 61வது காணொலி நிகழ்விற்கு மீண்டும் உங்களை ஒரு முறை வருக என்று வரவேற்று உங்கள் உரையை ஆரம்பிக்க முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய அறிமுக காணொளி இதோ உங்களுக்காக. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங், ரைட்?
I got to spend 1 hour very personally on this address, 10 Rajaji Marg with Dr. Kalam. This man inspired me to dedicate my entire life to work with young people, helping young people dream better and bigger. அனைத்து சொந்தங்களும் கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு காணொளி அறிமுகமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி பல விஷயங்கள் அந்த காணொளியில நீங்க பார்த்திருக்க முடியும். He is not just a trainer himself, he is a man much more than a trainer. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெகு சிலர் தான் இந்த ஃபீல்டுல இன்றளவும் ஒரு மென்டாராக, ஒரு பிசினஸ் மோட்டிவேட்டராக இந்த ஃபீல்டுல நிலைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நம் சொந்தமான நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக இந்த 61வது ஜூம் ஆன்லைன் காணொளி தொகுப்பிற்கு வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் திரு சிவகுமார் பழனியப்பன் அவர்களை அவருடைய உரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உரையை காணுங்கள். வணக்கம். வணக்கம் ராஜசேகர் மாமா, வணக்கம் அட்வொகேட். ரொம்ப நன்றி. இந்த ஒரு கேபிஎன்கிற குழுவை வந்து மலேசியால உட்காந்துட்டு தமிழ்நாட்டை பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிறவர் திரு பழனியப்பன் அவர்கள். அவர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5000க்கும் மேற்பட்ட கொங்கு சொந்தங்களோட நேரடியா பேசி அவங்களோட கனெக்ட் பண்ணி ஒரு டெலிகிராம் குரூப்பை பில்ட் பண்ணி ஒரு குளோபல் நெட்வொர்க்கா இன்னைக்கு கேபிஎன் உருவாயிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க பழனியப்பன் மாமாவோட ஒரு தீவிரமான உழைப்பு, அப்புறம் எல்லாரோட சப்போர்ட், ராஜசேகர் மாமா மாதிரி நிறைய மக்களோட சப்போர்ட். அதுக்கு அடிப்படை விதை இட் கம் ஃப்ரம் பழனியப்பன் மாமா. அவருக்கு ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய பாராட்டுதல். அதோட நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம். நான் நேரடியா டாபிக்ல போறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல நீ உன்னோட ஜேர்னியை கொஞ்சம் சொன்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ எங்கிருந்து வந்திருக்க, எப்படி இந்த துறை நிறைய பேர் வரமாட்டாங்க. மேடை பேச்சு பயிற்சிங்கிறது எவ்ரிபடி வில் நாட் கம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான துறையில நீ எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பிரீஃபா சொல்லிட்டு அப்புறம் தலைப்புக்குள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன், என்ன பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ சாட் பாக்ஸ் இருக்கு, நான் சாட் பாக்ஸ்ல கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல வேற எதுவும் போடாதீங்க. உங்களுடைய ஊரு, வேற ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்போ எதுவும் போட வேணாம். சாட் பாக்ஸ் அடுத்த 1 மணி நேரத்துக்கு ஃபார் இன்ட்ரோடக்ஷன், நீங்களும் நானும் பேசிக்கொள்வதற்காக, உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பா சாட் பாக்ஸ் இருக்கட்டும். சோ முதல் கேள்வி டக்குன்னு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்து நீங்க ஜாயின் பண்றீங்க, எந்த ஊர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க நீங்க? திருப்பூர், கோயம்புத்தூர், மலேசியா, சிங்கப்பூர், டக்குன்னு கடகடன் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஈரோடு, சூப்பர், அருமை அருமை. கோயம்புத்தூர், சென்னை, நாமக்கல், காங்கேயம், ஸோ டெல்லி, சூப்பர். திருப்பூர், பழனி, சென்னை, பல்லடம், USA, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை, கடகடன் எல்லாருமே ஒரு 100 பேருக்கு மேல இருக்கும். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி ஆக்டிவ். அடுத்த ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஆக்டிவா சுறுசுறுப்பா இதுல சாட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய கத்துக்க போறோம், சரிங்களா? சீக்கிரம். ஒட்டஞ்சத்திரம், ஓகே. சோ வேலுசுவாமி, அந்த ஊர் பேர் என்னங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜெர்மனில இருக்கார் போல இருக்கு. கோயம்புத்தூர், கொடுமுடி, மலேசியா, கோயம்புத்தூர், சூப்பர். லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் தி குளோப் தான். கேபிஎன்ங்கிறது ஒரு ட்ரூலி குளோபல் ஃபோரம்ங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இதுதான். நம்ம சண்டே ஈவினிங் உட்காந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்னா உலகம் முழுக்க இருக்கிற நம்ம சொந்தங்களோட கனெக்ட் பண்ணிருப்போம். அது கள்ளக்குறிச்சி, ஈரோடு, அனுமன்பள்ளி, குமாரபாளையம், சிங்கப்பூர், திருப்பூர், சூப்பர். ரொம்ப நன்றி. இப்போ குயிக்கா நான் நான் கொஞ்சம் ஸ்லைட் யூஸ் பண்ண போறேன், இடையில வீடியோவும் கொண்டு வருவேன். சோ நீங்க ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பேப்பர் பேனால நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அந்தியூர், கர்நாடகா, ஓகே. சோ தர்மபுரி மாவட்டம், கோம்பூர், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஷிமோகா, சூப்பர். ஆரம்பிக்கலாங்களா? வண்டர்ஃபுல். சோ என்னோட பேர் introduced by ராஜசேகர் மாமா, சிவகுமார் பழனியப்பன். என்ன ஐ வுட் லவ் டு பி கால்ட் as சிவான் கூப்பிடலாம் நீங்க. சோ ஐ எம் ஒரு மைண்ட் செட் மாஸ்டரி எக்ஸ்பர்ட். சோ மனித மனம், மூளை அறிவியல் எப்படி செயல்படுதுங்கிற ஒரு துறையில ஒரு டீப்பா ரிசர்ச் பண்ணி அது சார்ந்து நிறைய பெரும் நிறுவனங்களோடு நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன்.
பிரைமரி வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிஸோட அக்ராஸ் த கண்ட்ரி, அக்ராஸ் த குளோப் டிராவல் பண்றது, மேடைகள்ல பேசுறது, பயிற்சி அளிக்கிறது வகுப்பறைகள்ல, குறிப்பா மிட் லெவல் மேனேஜர்ஸ்க்கும் சீனியர் மேனேஜர்ஸ்க்கு கோச்சிங் பண்றது, இந்த மாதிரியான ஒரு வேலை பணி தான் என்னோட பிரைமரியான ப்ரொஃபஷன். சரிங்களா? இந்த ப்ரொஃபஷன்ல என்னோட கம்பெனியோட பேரு திங்க்ஃப்ளூவன்ஸ் குளோபல், கோயம்புத்தூர் பேஸ்டு. நான் எங்களோட மிஷன் இதுதான். We work with leading organizations, multinational companies, small medium companies also, academic institutions, in helping them build inspiring leaders for today and tomorrow. இன்னைக்கும் நாளைக்கும் தேவைப்படக்கூடிய இன்ஸ்பைரிங் தலைவர்களை நிறுவனங்களில் உருவாக்குவதற்கான முயற்சியில நாங்க ஈடுபட்டு இருக்கோம். தட் இஸ் வாட் மை பிரைமரி ரோல் இஸ். என்னோட லைஃப் ஸ்டோரியை பிரீஃபா குயிக்கா சொல்லணும் அப்படின்னா, நம்ம திருப்பூர்ல இருந்து காங்கேயம் போற வழியில படியூர்ல இருந்து நீங்க அப்படியே வடக்க திரும்பினீங்கன்னா ஊத்துக்குளி ரோடு வரும். அந்த ஊத்துக்குளி ரோட்ல ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா சிவகிரி புதூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு பின்னாடி இருக்கிற சின்ன கிராமம் தான் எங்களோட கிராமம். இது நான் பிறந்து வளர்ந்த எங்க தோட்டத்து வீடு. இந்த வீட்டுல தான் நான் பிறந்தேன் ஒரு 18 வயசு வரைக்கும். அம்மா, அப்பா, தங்கச்சி, நான் 4 பேர் இந்த வீட்டுல இருந்தோம். ஒரு சின்ன வீடு, குட்டி பழைய காலத்து மண் சுவர் வீடு. பெருசா எக்ஸ்போஸ் இருக்குல்ல, அப்பா அம்மா படிக்கல, விவசாயம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமே, நம்ம ஊரெல்லாம் வந்து வானம் பார்த்த பூமி. பெருசா வாய்க்காலோ ஆறோ குளமோ குட்டையோ நீர்ப்பாசனம் கிடையாது. ஸ்லோலி என்னாச்சுன்னா நெல் விவசாயம் வந்து அப்படியே கடலை விவசாயமா மாறி, அப்புறம் மஞ்சள் ஆகி, அப்படியே பருத்தி ஆகி, அப்படியே சோளமாயி, அப்படியே ட்ரைலேண்ட் ஆகி, அப்படியே மான்சூன்லாம் ஃபெயிலாக விவசாயம் பெருசா பொய்யா போனதுனால நிறைய பேர் திருப்பூர்ல இருந்து, கிராமத்துல இருந்து எல்லாருமே திருப்பூர் வந்துருவாங்க பனியன் கம்பெனில வேலை பண்றதுக்கு. எல்லாரும் திருப்பூர் போனாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்கு என்னோட அம்மா அப்பா என்ன நினைச்சாங்கன்னா, நாம தான் ஒழுங்கா படிக்காம போயிட்டுமே, நம்ம பசங்களாவது படிக்கட்டுங்கிற ஒரு உத்வேகத்தோட அவங்களோட எல்லா முயற்சியும் வந்து என்னோட தங்கச்சியும் என்னையும் படிப்பதற்கு செலவு பண்ணாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு உலகம் முழுக்க நான் பயணம் பண்றேன், நிறைய மேடைகள்ல பேசுறேன்னா அதற்கு அடிப்படையான விதை வந்து கேம் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். அம்மா அப்பாவோட ஒரு கடுமையான உழைப்பு, வியர்வை, அதனோட காரணம் தான் வந்து இன்னைக்கு நான் ஒரு ஸ்பீக்கரா இருக்கேன்னா அது அங்கிருந்து ஆரம்பிச்சது. அது போக ஆசிரியர்கள், நண்பர்கள், மென்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லைஃப்ல. ஆனா அவங்க வந்து அடிப்படை ஆரம்ப வித்து வந்து அங்கிருந்து வந்துச்சு. ஏன்னா எனக்கு எங்க ஊர்ல நான் தான் முதலா வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 10th முடிச்சுட்டு போனேன். எங்க ஃபேமிலியிலேயே, எங்க கிராமத்திலேயே வந்து காலேஜுக்கு போன முதல் ஆள் நான் தான். எங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஒரு 5-6 கிராமங்கள்ல சேர்த்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனது நான் தான் முதல்ல. ஸோ கிராமத்துல படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த மோட்டர்லாம் காயில் பண்ணுவாங்கல்ல, வந்து காயில் வைண்டிங் பண்ணுவாங்க, ஃபியூஸ் கரையில் போடுவாங்க. அங்கெல்லாம் அப்படியே அசிஸ்டண்டா உட்காந்து வேடிக்கை பார்த்து பழகிட்டு எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எலக்ட்ரிக்கல்ல, வயரிங்ல, எலக்ட்ரானிக்ஸ்ல. அப்போ நான் வந்து பிஇ படிக்கலாம்னு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண +2ல. என்ட்ரன்ஸ்ல கட் ஆஃப் மார்க்லாம் குறைஞ்சிட்டு அட்மிஷன் கிடைக்கல. தென் ஐ வென்ட் டு டூ மை டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சென்னை மலையில MPN-MJ பாலிடெக்னிக், இன்னைக்கு அது இன்ஜினியரிங் காலேஜா இருக்கு. அந்த பாலிடெக்னிக்ல ஒரு 2 years டிப்ளமா ட்ரிபிள் இ படிச்சுட்டு தென் ஐ கேம் டு அவினாஷி மகாராஜா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 3 years வந்து டைரக்ட் செகண்ட் இயரா வந்து நான் பிஇ படிச்சேன். படிச்சு முடிக்கும் போதே வந்து ஐ வென்ட் டு பெங்களூர். காலேஜ் முடிச்சோன்னா பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசாங்கத்தோட பாதுகாப்பு ரிசர்ச் ஆராய்ச்சி நிறுவனத்துல எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்ல ஒரு ஒர்க் கிடைச்சது, வேலை கிடைச்சது. அது பேர் வந்து ADA, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவிலேயே முழுக்க டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு ஃபைட்டர் பிளேன், அது இட்ஸ் கால்ட் தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, LCA, லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட். அந்த ஏர்கிராஃப்ட்ல ஒரு 2 வருஷம் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். ஒரு பெரிய சயின்டிஸ்டுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அது 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்ச அப்புறமா நான் தனியார் நிறுவனங்களை வேலை தேடி போக ஆரம்பிச்சேன். அப்படி போகும்போது தான் வந்து ஐ காட் அ ஜாப் இன் திஸ் டச் கம்பெனி, ஹாலண்ட் பேஸ்ட் கம்பெனி, பிலிப்ஸ் செமிகண்டக்டர்ஸ்ங்கிற கம்பெனி, எல்லாருக்கும் தெரியுமில்ல, பிலிப்ஸ் ரேடியோ. அந்த கம்பெனியோட எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன்ல வந்து நான் ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். இட்ஸ் வாஸ் கால்டு NXP செமிகண்டக்டர்ஸ். அப்புறம் அங்கிருந்து ஐ மூவ் டு ஒரு US பேஸ்டு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, குவால்காம்னு ஒரு டிசைன் கம்பெனி. அங்க ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். மொத்தம் 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய மாற்றம் லைஃப்ல. என்ன மாற்றம்னா, டெக்னாலஜில இருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு நேரடியா ஐ கேம் டு ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளத்துறைக்கு நான் மாறி வந்தேன். இந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் எங்களுடைய தமிழ் ஆசிரியர். அவரோட பேர் விவேகானந்தன் ஐயா அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பயங்கர இன்ஸ்பயர் பண்ணி மேடைகள் எல்லாம் பேசுறதுக்கு அனுப்புவாரு. எனக்கு கொஞ்சம் ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ளூவெண்டா பேச வராது, கடகடன் பேசினா லைட்டா அங்க ஸ்டக் ஆகும், திக்குவேன். எனக்கு வந்து ஆனா மேடையில பேசணுங்கிற ஆசை நிறைய இருக்கும். ஒரு நாள் கிளாஸ்ல வந்து கேட்டாரு, நீங்களாம் என்ன ஆக போறீங்கன்னு கேட்டாரு ஒருத்தர். ஒரு பையன் சொன்னா, டாக்டர் ஆக போறேன் சார், நான் வந்து லாயர் ஆக போறேன் சார், நான் வந்து இது பண்ண போறேன், அது பண்ண. என்ன கேட்டாங்க, நான் ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு எல்லாரும் கிளாஸ்ல சிரிச்சிட்டாங்க எல்லாரும். ஒருத்தன் சொன்னா, டே முதல்ல நீ ஒழுங்கா பேசி பழகு,
அப்புறமா மேடை ஏறி பேசலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப ஐ லாஸ்ட் மை கான்பிடன்ஸ். அவர் என்ன பண்ணாருன்னா, நீ என்னோட கேபினுக்கு வா, சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வந்தேன், நான் உனக்கு ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட கேபின்ல கூட்டு போய் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்து மேடையில ஏத்தி அப்படியே ட்ரைனிங் நிறைய கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட்ல தான் நான் மேடையில பேச ஆரம்பிச்சேன். மேடையில பேச ஆரம்பிச்சதுனால அதுக்கு தயார் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கு புத்தகங்கள் வாசிக்கணும். அப்படியே ஒரு 8-9 படிக்கும் போது வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா மாறிச்சு. நிறைய சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, சுயமுன்னேற்றம், நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு சைட்ல போயிட்டே இருந்துச்சு. காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் டெக்னாலஜி காலேஜ், பெரிய ஆர்ட்ஸ் கல்ச்சர் எல்லாம் கிடையாது, பியூரா அப்படியே சப்ஜெக்ட்லயே M1 M2 M3 வாழ்க்கை போயிடுச்சு. பெருசா ஒன்றும் பண்ண முடியல. பெங்களூர் போனதுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னா, அங்க நான் என்ன பார்க்க ஆரம்பிச்சேன், நான் ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல என்னோட மாதிரியான இன்ஜினியர்ஸை ட்ரெயின் பண்றதுக்கு ட்ரெயினர்ஸ் வருவாங்க. இண்டஸ்ட்ரியில இருந்து சீனியர் பீப்புள் வருவாங்க. they'll come and do training programs, 1 day training program, 2 day training program நடத்துவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜாப் நல்லா இருக்கே, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணாம ஒரு கிளாஸ் ரூம்ல போய் ஒரு டீச்சரா எஜுகேட்டரா டீச் பண்றது நல்லா இருக்கே, இது பண்ணலாமாங்கிற ஒரு தாட் மைண்ட்ல வர ஆரம்பிச்சது. ஆனா பெருசா இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்சி இல்ல, முன்னாடி போய் நின்று பேசுறதுக்கு பயமா இருக்கும். அவங்க எல்லாம் கன்னடா பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, நமக்கு வார்த்தையே வராது, கிராமர் மிஸ்டேக் ஆகி போயிடும், நம்ம தப்பா போயிடுவோங்கிற பயம். கிராமத்துல இருந்து வந்திருக்கும், அந்த கான்பிடன்ஸ் இருக்காது, ஒரு ரொம்ப லோ கான்பிடன்ஸா இருக்கும். நமக்கு நம்மளே நம்ம சரியில்லை நம்ம நினைச்சுப்போம். எல்லாமே போட்டு அழுத்துனதுனாலதான் எப்படி வெளியே வர முடியல. அப்போ என்னோட மேனேஜர் இருந்தார், முகேஷ் நாயர், ஒரு மலையாளி. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு புக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இந்த புக்ஸ் எல்லாம் நீ படின்னு கொடுத்தாரு. அந்த புக்ஸை பார்த்தா குளோபலி வெல் நோன் ஸ்பீக்கர்ஸ், ஆண்டனி ராபின்ஸ், பிரெயின் ட்ரேசி, லெஸ் பிரவுன் அப்படின்னு மிகப்பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், அவங்கள பத்தின புத்தகம். அப்போதான் எனக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது புரிஞ்சுது, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதே உலகத்துல $multi-billion பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கால இது பெரிய பிசினஸ், நம்ம ஊர்ல அவ்வளவு பெருசா இருக்குல்ல. ஒரு சிலர் பேசுவாங்க, சுகேசிவ மாதிரி ஆட்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுவாங்க, கோயில்ல பேசுவாங்க, அப்படியே கொஞ்சம் கலந்து சுயமுன்னேற்றம் பேசுவாரு. அதை தாண்டி பெருசா ஒரு ஸ்பீக்கர்ஸ் இங்க யாரும் இருக்கல. இந்த துறையில் நம்ம உட்காந்து புதுசா ஒரு பில் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதற்கான ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ குவால்காம்ல ஒர்க் பண்ணும் போதே பேரலா டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சுட்டு டோஸ்ட் மாஸ்டருங்கிற ஒரு மூவ்மெண்ட்ல போய் மேடை பேச்சு கத்துக்கிட்டு ஆக்டிங், டிராமா, தியேட்டர், வாய்ஸ் ஒர்க் ஷாப் நிறைய எப்படின்னா நான் ஒரு 25 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் ஒரு 6-7 வருஷம் 2 வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். பகலெல்லாம் என்ஜினியர் இந்த பிக் கம்பெனிஸ், இரவு நேரங்கள்ல சனி ஞாயிறுலாம் லேர்னிங் அபவுட் சைக்காலஜி, மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஸ்பீக்கிங், டிராமா, தியேட்டர், ஆர்டிஸ்ட், டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரிங் பண்றது, அப்படியே நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன். அந்த லேர்னிங் தான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒர்க் ஜாப் கொடுத்தது. டெக்னாலஜில இருந்து பாஷ்ங்கிற பெரிய ஜெர்மன் கம்பெனிக்கு HR மேனேஜரா மாறி வந்தேன். ஸோ அந்த கம்பெனில பெங்களூர்லயும் கோயம்புத்தூர்லயும் சேர்த்து ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு 2014 பிட் பண்ணிட்டு ஐ பில்ட் மை ஓன் ட்ரைனிங் கன்சல்டிங் கம்பெனி. ஸோ கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளா கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ஐ டிராவல் அக்ராஸ் த குளோப், அக்ராஸ் த கண்ட்ரி. எதுக்குன்னா ட்ரைனிங், ஸ்பீக்கிங், கோச்சிங்காக நான் நிறைய பயணம் பண்றேன். ஸோ எப்பவுமே ஒரு மேடையில மைக்ரோஃபோன் பிடிச்சிட்டு பேசுறது, சொல்லித்தரது, பாடம் நடத்துறது என்னோட முழு நேர வேலையா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்றது. நான் நிறைய படிக்கிறேன், கத்துக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். நம்மளுடைய படிப்பினையினால நிறைய மக்கள் மாற்றம் அடைந்து சொல்லும் போது தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். சரிங்களா? இது என்னோட கோர் பேக்ரவுண்ட். இது இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? கிராமத்துல அப்பா அம்மா படிக்கவே தெரியாது, எழுதவும் தெரியாது, சொல்லித்தரவும் தெரியாது. அப்ப எங்கேயாவது ரோல் மாடல்ஸை புடிச்சிட்டு அவங்கள மாதிரி வந்துடணுங்கிற ஒரு குறிக்கோள் தான். எனக்கு முதல் ரோல் மாடல் யாருன்னா, இந்தியாவில மேடை பேச்சு, ட்ரைனிங், கோச்சிங், எஜுகேட்டிங், ஒரு கார்பரேட் டீச்சிங் அப்படின்னா ஒரு முதல் ரோல் மாடல் யாருன்னா திஸ் கிரேட் மேன் கால் ஷிவ் கேரா. 90ஸ்லயே யூ கேன் வின் ஒரு புத்தகம் எழுதி சிங்கப்பூர் பேஸ் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லா பயணம் பண்ணி ஒரு இந்தியர் ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஆக முடியும்னு ப்ரூவ் பண்ணவர் ஷிவ் கேராங்கிறவர். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம். யூ கேன் வின் அப்படிங்கிற புத்தகம் பயங்கர பாப்புலர். ஸோ அவரோட கொஞ்சம் எனக்கு ஒர்க் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஒரு பெரிய ரோல் மாடல். அவர்னால பண்ண முடியும், நம்மளும் பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை பயங்கரமா வந்துச்சு. இரண்டாவது மிகப்பெரிய ரோல் மாடல் யார் அப்படின்னா, நம்ம தமிழ் உலகத்துல, தமிழ் சமூகத்துல மிகச்சிறந்த ஒரு அருமையான பேச்சாளர் ஐயா சுகிசிவம் அவர்கள். அவர் எனக்கு பயங்கரமான ஒரு ரோல் மாடல். ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது டிவியில பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். இப்போ அவரோட நிறைய பணிபுரிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஹி இஸ் ஒன் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு பி ஸ்பீக்கிங் இன் தமிழ், இங்கிலீஷ்.
மூன்றாவது, நிறைய நேரம் வந்து கார்பரேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றேன். அது இல்லாம ஒரு சில கல்லூரிகள்ல, எந்த கல்லூரிகள்லாம் வந்து அவங்க மாணவர்களோ மேல கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியா இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்களோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி காலேஜஸ் பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஐ டு லாட் ஆஃப் ஒர்க் வித் தம் ஆல்சோ. அந்த மாதிரி கார்பரேட்ல மட்டும் நீ வந்து பிசினஸ் பண்ணாத, கல்லூரிகளுக்கு போ, அரசு கல்லூரிகளுக்கு போய் ஃப்ரீயா ப்ரோக்ராம்ஸ் பண்ணு, ரிமோட் ஸ்கூல்ல போய் குழந்தைங்களோட பேசு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா என்னை புஷ் பண்ணி தள்ளினது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே கலாம் சார். அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் தான் வந்து தொழில் ஒரு சைட்ல, பட் சமூகத்துக்கான ஒரு பங்களிப்பு என்னன்னா நீ பேச்சாளராக இருக்க, ஸோ நிறைய இடங்கள்ல போய் ட்ரீம்ஸ் பத்தி பேசு, கெரியர் பத்தி பேசு, லைஃப் பத்தி பேசு நிறைய என்கரேஜ் பண்ணாரு. அவரோட என்கரேஜ்மெண்ட்ல நிறைய கல்லூரிகளுக்கு, பள்ளிகள், குறிப்பா அரசு பள்ளிகளுக்கு ரிமோட் டவுன்ஸ்ல போய் நிறைய பேசுறது, பயிற்சி பண்றதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சோம். இது ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி. ரீசெண்டா இந்த டிசம்பர் மாசம் வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு ட்ரிப் வந்து ஐ வென்ட் டு பஹ்ரைன் போயிருந்தேன். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல வந்து என்னோட கீனோட் டெலிவர் பண்றதுக்கு, ஒரு 90 மினிட் டெலிவர் பண்றதுக்கு. தட் வாஸ் மை ரீசெண்ட் டிராவல். ஒரு 2 வருஷம் அப்படியே கேமரா பின்னாடியே லாக் பண்ணி உட்காந்துட்டு டக்குன்னு ஒரு வெளியே டிராவல் பண்ணி போனது ரீசென்ட்லி டு பஹ்ரைன். இது என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட். இதுல இருந்து குயிக்கா நம்ம ஜம்ப் பண்ணி உள்ள போகணும்னா, என்னோட டாபிக் வந்து ப்ளோ யுவர் ட்ரம்பெட், சங்கே முழங்கு அப்படின்னு ராஜசேகர் அம்சம் டாபிக் கொடுத்தாரு. இந்த மாதிரி பேசுங்கன்னு சொன்னாரு. எனக்கு அப்பதான் யோசிச்சேன், நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, குறிப்பா கொங்கு சமுதாயத்துல மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாலே பாத்தீங்கன்னா நம்ம பேசவே மாட்டோம். கரெக்ட் தானே? நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா எனக்கு இவர் யாரையும் தெரியாது, அங்க எனக்கு யாரும் பழக்கம் இல்லை, நான் எப்படி போய் பேசுறது, என் பொருளை எப்படி வியாபாரம் பண்றது, எப்படி போய் வந்து என்ன பத்தி நானே பேசினா அது நல்லா இருக்காதுங்க, அடுத்தவங்க பேசணுங்க, நான் எப்படிங்க பேச முடியுங்க. சங்கோஜப்பட்டு நாமளே பிராண்டிங் பண்ணிக்க மாட்டோம், மார்க்கெட் பண்ணிக்க மாட்டோம். கரெக்டா இல்லைங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, எஸ் ஆர்னு சொல்லுங்க, எஸ் ஆர்னு சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல. ஆமா தானே? பண்ண மாட்டோம்ல. நான் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்றேன். அப்படியே ஹைதராபாத்துக்கு மேல, மகாராஷ்டிரா, ஒரிசாக்கு மேல நார்த்ல போனேன்னா அப்படியே பயங்கரமா பேசுறான். அவனுக்கு விஷயம் தெரியுதா தெரியாதுங்கிறது வேற விஷயம். ஆனா பேச்சு பட்டை கலப்பான், அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். அவனுக்கு தெரியாது, தப்பா இருந்தா கூட நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவான். கரெக்டா? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சேல்ஸ் பண்றவனை பாருங்க, டீலர்ஸை பாருங்க, ட்ரேடர்ஸை பாருங்க, ஹிந்திக்காரங்களை பாருங்க, குஜராத்திஸ் பாருங்க, மார்வாடிஸ் பாருங்க, பயங்கர பேச்சு சாமர்த்தியம், அவ்வளவு சாமர்த்தியமா இருக்கும். அந்த பொருள் தரமாவே இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு சாதாரண ஒரு செகண்ட் தேர்ட் குவாலிட்டி பொருளா இருக்கும். அந்த பொருளையே பேச்சிலேயே பேசி வியாபாரம் பண்ணிடுவான். கரெக்டா இல்லையா? பாக்குறமா இல்லையா? தொழில நம்ம ஊர்ல தரமான பொருளா இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும், நம்ம வாயே திறக்க மாட்டோம். சார் நல்ல பொருள்னா மக்களே வருவாங்க சார், நம்ம எதுக்கு போய் சொல்லணும்? இது வந்து பழைய காலத்து மூட நம்பிக்கை. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் உலகத்துல மக்களுக்கு நேரமே கிடையாது தேடி தேடி போறதுக்கு. நம்ம தேடி தேடி போய் ஃப்ரண்ட்ல வச்சா மட்டும்தான் பீப்புள் வில் நோ, ஓ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதற்கு அடிப்படை தேவை மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு இந்த குரூப்ல வந்து ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்கிறதுனால நான் ரொம்ப டெக்னிக்கலா டீப்பா போக விரும்பல. ஒரு டாப் லெவல்ல கான்செப்ட்ஸ், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மார்க்கெட்டிங் தெரியும். இதுக்கு மேல கொஞ்சம் மெனக்கெட்டு டீப்பா போனீங்கன்னா உங்களுடைய பொருள், உங்களுடைய சேவை, உங்களுடைய பிசினஸ் நீங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ டேக் பென், பென்சில், பேப்பர் எடுத்துக்கோங்க, குயிக்கா ஓடி போய் நோட்ஸ் எடுங்க. நான் சொல்றதெல்லாம் ரெடியா? ஓகே. இப்ப உலகத்துல மிகப்பெரிய பிராண்ட்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க, சாட் பாக்ஸ் சொல்லுங்க. பெரிய குளோபல் பிராண்ட்ஸ், குளோபலி பார்த்தோம்னா என்னெல்லாம் பெரிய பிராண்ட் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பிக் பிராண்ட்ஸ் என்ன? 140 பேர் இருக்கும். ஜாக்கி, எஸ், நம் ஜாக்கி பெரிய பிராண்ட். ஆப்பிள், தேங்க்யூ அரவிந்த், ஆப்பிள் இஸ் a very big brand in the world. Amazon number 1 brand, right, in marketing, retail, sales, ஒரு e-commerceல வந்து early in the market. நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து பெரிய பிராண்ட், சாம்சங் ஒரு பிராண்ட், அடிடாஸ், பெப்சி பிராண்ட், கோக் வந்து மிகப்பெரிய பிராண்ட் இல்லையா? கோக் அப்படிங்கிற ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? அது வெறும் வாட்டர் தானே, சுகர் வாட்டர் தான். தண்ணி போர்வெல்ல இருந்து ஒரு நிலத்தடி நீர் தண்ணி, அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணி ஒரு ஸ்வீட்னர் போட்டு கார்பனேட்டர் அடைச்சு பாட்டில் வைக்கிறான். இன்னைக்கு அதுதான் குளோபல் நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னு சொல்றான். ஹி ஸ்பான்சரிங் ஆல் ரக்பி மேட்சஸ், ஃபுட்பால் மேட்சஸ், கிரிக்கெட் மேட்சஸ் ஸ்பான்சர் பண்றான். அவனோட ப்ராடக்ட் பிரைஸ் வந்து ஒரு லிட்டர் வந்து 24 ரூபாய்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 3 ரூபா 2 ரூபா கீழே சொல்றாங்க. அவன் ப்ராஃபிட் மார்ஜினே 25 ரூபா. அதுல 3/4 மார்க்கெட்டிங் தான் பண்றாங்க.
கரெக்டா? மார்க்கெட்டிங் பிராண்டிங் அதை யூஸ் பண்றான். அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்லரி, நைக்கி, சீமென்ஸ், லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் ஆர் தேர். இப்ப குளோபலா என்னென்ன பிராண்ட் அப்படின்னு போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, லுக் அட் தீஸ் பிராண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த பிராண்ட்ஸ் வந்து நைக்கி, கோக், டிஸ்னி. நைக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நைக்கி இஸ் நாட் மேனுஃபேக்சரிங் ஷூஸ். தெரியுமா உங்களுக்கு? நைக்கியோட ஷூஸ் மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. சைனால வேற எங்கேயோ யாரோ மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவன் பிராண்டிங் மட்டும் தான் பண்றான். நைக்கி இஸ் அ பிராண்ட் கம்பெனி. ஆப்பிள் இஸ் அ பிராண்ட் கம்பெனி. ஆப்பிள் இஸ் டிசைனிங் டு சம் எக்ஸ்டென்ட், பட் மேனுஃபேக்சரிங் யார் பண்றா? யாரோ சைனால பண்றாங்க. ஆப்பிள் இஸ் அ பிராண்ட் கம்பெனி. அவன் பிராண்டுக்கு தான் காசு செலவு பண்றான். அந்த லோகோ, கலர் டிசைன் பண்ணி, மார்க்கெட்டிங் பண்ணி, ஆட் கொடுத்து அப்படி பம்ப் பண்ணி வியாபாரம் பண்றான் இல்லைங்களா? தட் இஸ் வாட் இஸ் பிராண்ட் இஸ், ரைட்? நெட்ஃபிளிக்ஸ் இன்னைக்கு பெரிய பிராண்ட். இந்த 3-4 வருஷத்துல நெட்ஃபிளிக்ஸ்னா யாருக்குமே தெரியாது ஒரு 5 வருஷம் முன்னாடி. பட் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் இஸ் a very big aggregator of all movies and videos இல்லைங்களா? விசா, ஸ்டார்பக்ஸ், கூகுள், ஸோ எல்லாமே பெரிய பெரிய பிராண்டா இருக்கு இல்லையா? இப்போ மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொல்றாங்கன்னா கூகுள் சொல்றாங்க, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், டொயோட்டா, டெஸ்லா இஸ் நோ பிகமிங் a big brand, அமேசான், மெக்டானல்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி இந்த பிராண்டை உருவாக்குறாங்க? ஏன் வந்து அமெரிக்கன்ஸ், குறிப்பா அமெரிக்கன்ஸ் வந்து பிராண்டிங்ல நிறைய பண்றாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க? எதனாலன்னா அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு பொருளை விட அதனோட பேரு, அதனோட கலரு, அதனோட லோகோ, அதனோட ஸ்டோரி பிஹைண்ட் த லோகோ பீப்புள் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஊர்லயே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கதை சொல்றோம் இல்லையா? கதை சொல்லும் போது குழந்தை விரும்பி கேட்குது. அப்ப அந்த பிராண்டுக்கு முன்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு கேட்கறதுக்கு people want to come and connect with you, right? So இப்போ பிராண்டிங் உள்ள போகணும்னா ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இதுதான் டாப் பிராண்ட்ஸ் 2021ல டாப் 10 பிராண்ட்ஸ் இதுதான். பிராண்ட் வேல்யூ மட்டுமே அமேசானுக்கு $700 பில்லியன் US டாலருங்க, பிராண்ட் வேல்யூ மட்டுமே. அப்புறம் கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் இருக்கு, அப்புறம் ரெவென்யூ இருக்கு, சேல்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பிராண்டோட வேல்யூ மட்டுமே உள்ள இருக்குது. ஆப்பிளோடது, கூகுளோடது, அலிபாபாவோடது, விசா கிரெடிட் கார்டோடது, இதெல்லாம் பெரிய பெரிய பூமர், பூமெக்ஸ், ஃபோக்ஸ்வாகன். நம்ம ஊர்ல எவ்வளவு பிராண்ட் இருக்கு இல்லையா? அதை பத்தி நான் சொல்ல போறேன் கொஞ்சம் போகும்போது. நம்ம வில் கோ as we understand as we move forward. இந்தியால இது குளோபல் பிராண்ட்ஸ். இந்தியால டாப் பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னா, டாடாஸ் a very big brand அப்படிங்கிறாங்க. டாட்டாவோட மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ரைட்? டாட்டாவோட ப்ராடக்ட்ஸ், அவனுடைய கார் ஆர் அவனுடைய சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் அவனோட வாட்சஸ் அண்ட் டானிஸ்க், லாட் ஆஃப் கோல்ட், ஜுவல்லரி, இதெல்லாம் பெரிய பிராண்டா இருக்கு. எல்ஐசி இஸ் a very big brand for many years. இந்தியாவில் எந்த மூலையில போயும் இந்த எல்ஐசின்னு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனி விற்க போறாங்க கவர்மெண்ட்ல, அது வேற ஸ்டோரி, அப்புறம் பேசுவோம். இன்ஃபோசிஸ் பெரிய பெரிய பிராண்ட், ரிலையன்ஸ் பிராண்ட், HDFC, ஏர்டெல், SBI எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் எல்லா மூலை முடுக்குலயும் இந்த லோகோ இருக்கு. ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சாவி காமிச்சாலே தெரியும் SBI லோகோ தெரிஞ்சிருவாங்க, மக்கள் கனெக்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஜியோ இஸ் a big brand today across the country. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட்டிங், பிராண்டிங் சொல்றேன், மார்க்கெட்டிங் சொல்றேன், அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றேன், நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் என்ன நிறைய இருக்கு அப்படின்னா, அடிப்படையில காமனான ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க இந்த துறையில. என்னன்னா, முதல் வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், பொசிஷனிங், பிராண்டிங், growth hacking. இந்த 6 விஷயங்களை தான் வந்து சேர்த்து ஒன்னொன்னா நம்ம குயிக்கா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல திருப்பூர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பிராண்ட் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பூர்ல இருந்து ஆல் இந்தியா, நேஷனல் லெவல்ல, குளோபல் லெவல்ல ஒருத்தர் வந்து ஒரு பிராண்ட் உருவாக்கி இருக்காரு. எக்ஸாக்ட்லி, நாகராஜன் நமக்கு வந்து பேசினார் நம்மளுடைய கேபிஎன்ல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி. அவினாசியில பிறந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங்கா ஈரோட்ல வந்து ஒரு துணி மூட்டையை வாங்கிட்டு மைசூர்ல போய் சைக்கிள்ல வச்சுட்டு ரோடா வியாபாரம் பண்ண ஒருத்தர் வந்து ஒரு கேப் கவனிக்கிறார். வேஷ்டிக்கு வந்து ஒரு பிராண்ட் இல்ல. எப்போ? 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. வேஷ்டிங்கிறது சாதாரண ஒயிட் காடா பீஸ், அவ்வளவுதானே, கட் பண்ணா சுத்திக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தரமான ஒரு பிராண்ட் இல்ல, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இல்ல, ஒரு நேர்த்தியான ஒரு பினிஷிங் இல்ல, ஒரு நல்ல பார்டர் இல்ல, பியூர் ஒயிட் இல்ல. அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் கண்டுபிடிச்சு அதற்கான ரிசர்ச் உட்காந்து போட்டு 2 வருஷம் போராடி நிறைய ரிசர்ச் பண்ணி அதை பில்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அவரோட சக்சஸ் எங்கன்னா அவருடைய முதல் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அந்த டிவியில வந்து ராம்ராஜ் காட்டன், ரைட்? சல்யூட் ராம்ராஜ் ஒரு ஆட் ரொம்ப முன்னாடி வந்துடும் இல்லையா, ஃபர்ஸ்டா வித் ஜெயராம் as an actor. அந்த இடத்துல ஒரு ப்ராடக்டை எப்படி எடுத்துட்டு போய் மார்க்கெட் பண்ணணும்,
ஆட் பண்ணுங்கிறது தெளிவா இருந்தாங்க. இப்ப நீங்க வந்து திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ ஏதோ ஒரு ஊர்ல வந்து ராம்ராஜ் காட்டனோட ஒரு கடையில ஷோரூம்ல போய் ஒரு வேஷ்டி வாங்குறீங்கன்னா, நீங்க போறீங்க, கடைக்கு போறீங்க, வேஷ்டி வாங்கணும்னு சொல்லிட்டு வேஷ்டி எடுத்து பார்த்து சாம்பிள் பாக்குறீங்க, வேஷ்டி வாங்கி காசு கொடுக்குறீங்க. வாட் இஸ் தட் இஸ் அந்த ப்ராசஸ் பேர் என்ன? நீங்க கடையில போய் ஒரு பொருளை வாங்குறீங்க இல்லையா, கடையில போயிட்டு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா that transaction is called sales. அவ்வளவுதான் வியாபாரம். யாரோ கஸ்டமர் வராரு, ஒரு பொருள் கேட்கிறாரு, எடுத்து கொடுக்குறேன், பில் போட்டு தரேன், காசு வாங்கி போடுறேன், அது சேல்ஸ், அதோட முடிஞ்சிருக்கு. இப்ப சேல்ஸ்ங்கிறது இஸ் தி லைஃப் பிளட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். கரெக்டா? எந்த பிசினஸ் பண்ணீங்கனாலும் சேல்ஸ் தான் லைஃப் பிளட். எப்போ சேல்ஸ் நடக்கலையோ அப்ப என்ன நடக்காது? ரெவென்யூ ஜெனரேட் ஆகாது. எப்போ ரெவென்யூ ஜெனரேட் ஆகலையோ உள்ள காசு வந்து சேராது. எப்போ உள்ள காசு வந்து சேரலையோ கேஷ் ஃப்ளோ நடக்காது. எப்ப கேஷ் ஃப்ளோ நடக்கலையோ பிசினஸ் வந்து அப்படியே பாதியில் நின்றும். கரெக்டா? சோ சேல்ஸ் இஸ் தி லைஃப் பிளட் ஆஃப் தி பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைஃப் பிளட் அடிப்படை என்ன? கேஷ் ஃப்ளோ. எப்போ ஒரு பிசினஸ்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டாப் ஆகுதோ the business will stop அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா you can't buy raw materials, you can't pay salary, you can't run the machinery, you can't pay electricity and rent. எதுவும் பண்ண முடியாது. அப்ப கேஷ் ஃப்ளோவோட அடிப்படையே வந்து சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ தான். அப்ப அடிப்படை சேல்ஸ். அப்ப எந்த பிசினஸா இருந்தா கூட நம்ம பிசினஸ் grow ஆகணும்னா அதற்கான வெரி ஃபண்டமெண்டல் வே என்னன்னா இன்க்ரீஸ் சேல்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரெவென்யூ ஜாஸ்தி ஆகும். ரெவென்யூ ஜாஸ்தி ஆகும்போது ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி ஆகும். கரெக்டா? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணா நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும், ஆப்டிமைஸ் பண்ணணும், அதெல்லாம் அப்புறம் ஆபரேஷன்ஸ் ப்ராப்ளம். ஆபரேஷன்ஸ் அப்புறம் அங்க போய்க்கலாம். ஆனா இப்போ மார்க்கெட்டிங் பத்தி பார்க்க போறோம். மார்க்கெட்டிங் பத்தி பார்க்கும்போது நம்ம குறிக்கோள் என்னன்னா சேல்ஸ் சேல்ஸ் சேல்ஸ். என்னோட MBA காலேஜ் ப்ரொஃபசர் இருந்தார். அவர் எப்பவுமே சொல்லுவார், சேல்ஸ் என்ன தெரியுமா? சேல்ஸ் அப்படின்னா சிம்பிள் எக்ஸாம்பிள், சிம்பிள் டெஃபினிஷனுங்க. இன்னொருத்தரோட பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அங்கிருந்து மாத்தி உன் பாக்கெட்ல வச்சா அது சேல்ஸ். ஆக்சுவலி புரியுதா உங்களுக்கு? சேல்ஸ் இஸ் த ப்ராசஸ் இன் விச் யூ கன்வெர்ட் தி மணி ஃப்ரம் somebody else pocket to your pocket. ஒரு பொருள் இருக்கு, ஒரு சர்வீஸ் இருக்கு, நான் அதை உனக்கு கொடுக்குறேன், எனக்கு வந்து நீ பணமா திருப்பி கொடு. தட்ஸ் சேல்ஸ், ரைட்? சோ அப்ப பிசினஸோட அடிப்படை ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்னா எல்லாருக்குமே எவ்ரி சிங்கிள் பிசினஸ் மேனுக்கு ஒரு நாளும் ஒரு வாரமும் ஒரு மாசமும் குறிப்பா நீங்க அப்படியே உத்து பார்க்க வேண்டியது, இன்னைக்கு சேல்ஸ் எவ்வளவு, இந்த வாரம் சேல்ஸ் எவ்வளவு, இந்த மாசம் சேல்ஸ் எவ்வளவு, அதிகமாயிருக்கா, வாரத்துக்கு வாரம், மாசத்துக்கு மாசம் குறைஞ்சிட்டே வருதா? நீங்க லுக் அட் திஸ் மார்வாடி பிசினஸ் பீப்புள், நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்களோட. அவங்க வந்து தெளிவா இருப்பாங்க. ஒரு நாளும் ராத்திரி கடை போட்டுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு சேல்ஸ் என்ன உட்காந்து அதை கரெக்டா அப்படியே பார்த்து ப்ராப்பர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். அவங்க தூக்கம் நைட், they not sleep that night, ரைட்? சோ சேல்ஸ் வந்து அடிப்படை. இப்ப சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது நம்ம அடிப்படை குறிக்கோள். அதற்கு வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? ஒன்னு, நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்றேன், இந்த ப்ராடக்ட் செல் பண்றேன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? நான் உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண, 2 வருஷம் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டேன், ஒரு வேஷ்டி கண்டுபிடிச்சேன், பேர் வச்சுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப அதை நான் மார்க்கெட் பண்ணலன்னா, மக்களுக்கு அது தெரியலன்னா எப்படி? அப்போ சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங். இப்ப மார்க்கெட்டிங் எனக்கான மார்க்கெட் என்ன? என் ப்ராடக்ட் யாருக்கு விற்க போறேன்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா, பெண்களுக்கா, ஃபேமிலி விமனுக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி மசாலாஸ் ப்ராடக்ட். ஹூ இஸ் மை டார்கெட் கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ்? ஹோம் மேக்கர்ஸ் இல்லையா? வீடுகளில சமையல் பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, வீடுகள்ல இருந்தாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல, இல்ல கல்யாண மண்டபங்கள்ல யாரெல்லாம் சமையல் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே என் டார்கெட் ஃபார் சக்தி மசாலா மாதிரி ஒரு மசாலா பொடிக்கு. அப்ப என்னோட ப்ராடக்ட்டுக்கு, என்னோட சர்வீஸுக்கு டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரு, ஹூ ஆர் த பொட்டன்ஷியல் பையர்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள தேடி போய் இதுதான்ப்பா என் ப்ராடக்ட், இதுதான் என்னோட வேல்யூ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த பேரை பரப்புறீங்க இல்லையா? தட் ஹோல் திங் இஸ் கால் மார்க்கெட்டிங். Whole thing is called marketing. Marketing கீழ் நிறைய விஷயம் வருது. ஒன்னு அட்வர்டைசிங், வெரி காமன் டுடே, ரைட்? சோ எப்ப டிவி வந்துச்சோ, பேப்பர் வந்துச்சோ, ஆட் இஸ் வெரி காமன். பேப்பரை திறந்தீங்கன்னா ஃபுல் பேஜ் ஆட் வருது, ஹாஃப் பேஜ் ஆட் வருது. டிவியில ஒரு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா திரும்ப ஆட் வருது இல்லையா? ஒரு சீரியல் பார்த்தா, ஒரு படம் பார்த்தா ஒரு 10 செகண்டுக்கு ஒரு ஆட் வருது, 20 செகண்டுக்கு ஆட் வருது. யூடியூப்ல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஆட் வந்துட்டே இருக்குது. ஃபேஸ்புக்ல ஸ்க்ரோல் பண்ண ஆட் வருது. இப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ ஆர் somebody who is consuming media, டிவி பாக்குறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, போன் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியா உங்களுக்கு ஒரு 250 இருந்து 300 ஆட்ஸ் உங்க கண்முன்னாடி வருது. somebody is pumping, ஆட் போட்டே இருக்கான், இது வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, இது அதுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஒன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு. சேல்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் ஒரு அங்கம் தான் வந்து அட்வர்டைசிங். ஆட்
அப்படிங்கிறது சிம்பிள். நீங்க பேச மாட்டீங்க, வேற யாரோ பேசுவாங்க. யூ ஹையர் சம் செலிபிரிட்டி, யூ ஹையர் சம் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அவங்கள வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து இல்ல ஒரு பிரிண்ட் பண்ணி பேப்பர்ல போட்டு, you will not talk about your product, somebody will talk about your product. ஒரு பேப்பர்காரன் பேசுவான், ஒரு டிவி காரன் பேசுவான், ஒரு செலிபிரிட்டி பேசுவாங்க. சச்சின் சொல்லுவார் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, so boost is my energy அப்படிம்பார். he will talk about this energy levels. so ad creationங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டெக்னிக், மார்க்கெட்டிங் ப்ராசஸ். there are very few companies who are very good in ad creating. அந்த ஆட்ல வந்து நம்ம ராம்ராஜ் இஸ் a brilliant people. அவங்களோட ஆட்ஸ் எல்லாம் பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். நிறைய கம்பெனிஸ் ஆர் தேர். சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ராம்ராஜ், ரைட்? ஸோ டார்கெட் ஆட், குழந்தைங்களுக்கான ஒரு ப்ராடக்ட், யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ப்ராடக்ட், அப்புறம் வந்து பீப்புளுக்கு கல்யாணத்துக்கு ஒரு ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் ஒரு ப்ராடக்ட், டிஃபரெண்ட் கேட்டகரிஸ், டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ், டிஃபரெண்ட் யூஸ் கேசஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு டார்கெட் பண்ணி ஆட் பண்ணும்போது யூ ரீச் டு ஆல் செக்மெண்ட்ஸ் இன் தி மார்க்கெட். ஆக்சுவலி இது அட்வர்டைசிங். ப்ரமோஷன்ங்கிறது வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ப்ரமோஷன்ல வந்து யூ வில் நாட் ரியலி புஷ் யூ ப்ராடக்ட், பட் யூ வில் கிரியேட் தி அவேர்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், திரும்ப ராம்ராஜ் ஜனவரி மாசம் 2வது வாரம் பொங்கல் வாரத்துல they do something called வேஷ்டி வாரம். வேஷ்டி வாரம்ங்கிறது சேல்ஸ் இல்ல, மார்க்கெட்டிங் இல்ல, ஆடும் கிடையாது, இட்ஸ் a ப்ரமோஷன். வேஷ்டி கட்டாதவங்க எல்லாம் கூட வேஷ்டி கட்டி பழக்கிறதுக்கான ஒரு ப்ரமோஷன் பாயிண்ட். ப்ரமோட்டிங் மை ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் யாரும் யூஸ் பண்ணல, ஆனா யூஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஐடியா, ரைட்? சோ ப்ரமோஷன் இஸ் யூ டாக் அபவுட் யூர் ப்ராடக்ட் அண்ட் மேக் பீப்புள் யூஸ் அ ப்ராடக்ட். அது ப்ரமோஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பொசிஷனிங். இன்னைக்கு பிராண்டிங்ல, மார்க்கெட்டிங்ல பொசிஷனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? வாட் இஸ் பொசிஷனிங்? உங்க பிராண்ட் பேர் சொன்னா கஸ்டமர் மனசுல வாட் டு தி திங்க் அப்படிங்கிறது பொசிஷனிங். ஒரு ப்ராடக்ட் பேர் சொல்றேன் டக்குன்னு, ஓகேவா? நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப இந்தியா முழுக்க பன்னீர் அப்படின்னா எது உங்க மைண்ட்ல டக்குன்னு மைண்ட்ல வரும்? நம்ம ஊருக்காரர் தான் பன்னீருங்கிற ப்ராடக்ட பயங்கரமா டெக்கவர் பண்ணிட்டாரு. பன்னீர் சாப்பிட்றதே பஞ்சாபிக்காரங்க தான், நார்த் இந்தியன்ஸ் தான். நம்ம சாப்பிட்றதுல பன்னீர் அதிகமா. ஆனா நம்மால் என்ன பண்ணிட்டாருன்னா பன்னீர் மார்க்கெட்டை பயங்கரமா போய் கேப்சர் பண்ணிட்டாரு ஹோல் இந்தியால. யூ கோ டு அக்ராஸ் த கண்ட்ரி, த பிக்கெஸ்ட் பன்னீர் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் ஈரோடு. Exactly, right? Amul is there. Amul was there very early in the market, many years ago from Gujarat. Amul எல்லாம் தூக்கி சாப்பிட்றவங்க இன்னைக்கு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிருக்காரு பன்னீர்ங்கிற ஒரு ப்ராடக்ட்ல, ரைட்? ஏன்னா பன்னீர் சொன்னா டக்குன்னு சாட்ல பாருங்க, எவ்ரிபடி சேஸ் மில்கி மிஸ்ட், கரெக்டா? எஸ், அது வந்து பிராண்ட் பொசிஷனிங். டக்குன்னு மைண்ட்ல வந்துருது, பன்னீர்னு சொன்ன உடனே மைண்ட்ல வருது இல்லையா? எஸ், சதிஷனாவோடது. சோ வெரி கிளியர் பிராண்டிங் பொசிஷனிங். நிறைய ப்ராடக்ட் இருக்கு, பால் இருக்கு, பட்டர் இருக்கு, கீ இருக்கு, அப்புறம் தயிர் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா இத்தனை ப்ராடக்ட்ல ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஒன் ப்ராடக்ட். இதுக்கு பயங்கர மார்க்கெட் இருக்கு, அக்ராஸ் தி கண்ட்ரி மார்க்கெட் இருக்கு, சீக்கிரமா கெட்டு போயிடாது. நிறைய விஷயம் அவர் யோசிச்சிருக்காரு இல்லையா? யோசிச்சுட்டு he built this one product as a niche. நிறைய இருக்கு இருந்தா கூட இது பயங்கர niche ப்ராடக்ட். பன்னீர்னு சொன்னாலே வந்து most people know it is Milky Mist, கரெக்டா? இப்போ இன்னொரு பேர் சொல்றேன் பாருங்க, போட்டோ காப்பியர்னா என்ன வருது? போட்டோ காப்பியர். வாட் இஸ் போட்டோ காப்பியர்? பேப்பர் வந்து காப்பி எடுக்கிறது, கரெக்டா? மெஷின்ல வச்சு. வாட் இஸ் போட்டோ காப்பியர்? எக்ஸாக்ட்லி, ஜெராக்ஸ். ஜெராக்ஸ்ங்கிறது கம்பெனியோட பேர், ப்ராடக்டோட பேரு. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டோ காப்பின்னு சொல்றது இல்ல, இங்கு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் போட்டிருக்கோம், ரோட்ல பாக்குறோமா இல்லையா? சோ ஜெராக்ஸ் becomes a synonymous name of photocopy, கரெக்டா? அப்ப இந்த அளவுக்கு கஸ்டமரோட மனசுல போய் இந்த பிராண்ட உட்கார வைக்க முடிஞ்சா தட் இஸ் வாட் பொசிஷனிங் இஸ். என் மைண்ட்ல ஒரு கல்யாணம் வருது ஃபேமிலியில, எல்லாருக்கும் வேஷ்டி வாங்கணும். முதல்ல எந்த பிராண்ட் மனசுல வருது? டக்குன்னு பிராண்ட் பொசிஷனிங். கல்யாணம் வருது வீட்டுல, we want to buy a பட்டு சாரி, எது ஃபர்ஸ்ட் டக்குன்னு மைண்ட்ல வருது? பொசிஷனிங், ரைட்? சோ மக்களோட கன்சியூமர் மனசுல எந்த பொருள் டக்குன்னு அவங்க மைண்ட்ல வருதோ, உங்க ப்ராடக்ட சொல்லும் போது உங்க மைண்ட்ல என்ன பல்ப் எரியுதோ, தட் இஸ் வாட் பொசிஷனிங் இஸ். ப்ராடக்ட் பொசிஷனிங்கா இருக்கலாம், இல்ல வந்து சர்வீஸா இருக்கலாம். அப்ப நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ எப்படி எடுத்துட்டு போய் உங்க கஸ்டமரோட மைண்ட்ல நீங்க உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிறது இஸ் வாட் இஸ் பொசிஷனிங் இஸ் ஆல் அபவுட். அதுக்கு அடுத்தது பிராண்டிங். பிராண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய லோகோ, உங்களுடைய பேர். பொசிஷனிங் அப்படிங்கிறது எங்க உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிறது. அதை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவை இல்லையா? ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் பிராண்டிங், ரைட்? சோ ஆப்பிள்னு சொன்னா டக்குன்னு மைண்ட்ல எப்படி என்ன லோகோ ஞாபகத்துக்கு வருது? ஒரு ஆப்பிள் வருதா? கடிச்ச ஆப்பிள், கட் பண்ண ஆப்பிள். ஆப்பிள் முன்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஆப்பிளாவே இருந்தது, லோகோ இருந்தது. அப்புறம் 6 கலர் போட்டிருந்தான், வெப்ஜர் கலர் போட்டிருந்தான். எல்லாம் தூக்கிட்டு he made a simple dull ஒரு லிட்டில் ஒயிட் கிரே கலர்ல ஒரு லோகோ போட்டான்.
That is what is logos. Moment you see that, you know it is Apple. Correct? Coke, brick red color la the Coca-Cola எழுதிருப்பாங்க இல்லையா, the color is a branding for them. But many companies are using these techniques and methods for their branding positioning. But marketing அப்படிங்கிறது சந்தையில போய் ஒரு சந்தையா பார்த்து குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு, இளம் கல்லூரி பெண்களுக்கு, இல்ல வந்து ஓல்ட் பெண்களுக்கு, இல்ல யங் பாய்ஸ்க்கு, மென்னுக்கு செக்மெண்டா பிரிச்சு நீங்க சந்தைப்படுத்துதல் மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து எப்படி வியாபாரம் பண்றீங்க, எப்படி பிராண்ட பொசிஷன் பண்றீங்க கஸ்டமரோட மனசுல, மைண்ட்ல, எப்படி ஆட் கிரியேட் பண்றீங்க, எப்படி ஸ்டோரி சொல்றீங்க, உங்க வாட் ஸ்டோரி ஆர் யூ சேயிங் பிஹைண்ட் யுவர் ப்ராடக்ட், அந்த ஸ்டோரி வந்து பவர்ஃபுல்லா இருக்கா, எமோஷனலா ஹூக் பண்ணுதா அப்படின்னு பாக்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மாருதியோட ஆட் பார்த்தேன். அந்த ஆட் அப்படியே டக்குன்னு மைண்ட்ல எனக்கு ஒட்டிச்சு, மறக்கவே மைண்ட்ல முடியாது. இந்த ஆட் எப்படி இருக்கும்னா, இந்த ஆட் எதுக்கா, மாருதிக்கான ஆட் இல்ல, மாருதி ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ரைட்? MAS ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, மாருதியோட சேல் சர்வீஸ்க்கான ஒரு ஆட். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மாருதி கார் வாங்குறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, மாருதி கார் வாங்குறாங்க, ஆனா லோக்கல்ல சர்வீஸ் பண்றாங்க, லோக்கல் மெக்கானிக் சர்வீஸ் பண்றாங்க, மாருதி சர்வீஸ் சென்டருக்கு வரது இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கார் சேல் ஆயிடுது, சேல்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ்க்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அந்த செக்மெண்ட் வந்து நிறைய சேல்ஸ் குறைச்சலா இருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, மாருதி கார் வச்சுக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும்னா, மாருதி கார் சர்வீஸ் பண்ணணும்னா எங்க கொண்டு வாங்க, கம் டு மாருதி சர்வீஸ் சென்டர். இதுதான் ரிக்குவயர்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஆட் கிரியேட் பண்ணணும் 30 செகண்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ண சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி டேக் 2-3 செகண்ட்ஸ், குயிப்பா சொல்லுங்க. மாருதியோட கார் ஓனர்ஸ் எல்லாருமே மாருதி கார் சர்வீஸ் பண்றதுக்கு எங்க வரணும்னா, கம் டு மாருதி சர்வீஸ் சென்டர், லோக்கல் கேரேஜ் போகாதீங்கன்னு சொல்லணும். ஃப்ரீ சர்வீஸ் தரலாம். தேங்க்யூ நக்கீரன், தேங்க்யூ சார். ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீ. பிசினஸ் பண்ண வேண்டாமா யாருக்குமே? நம்ம பேசுறதே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃப்ரீயா பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவீங்க பிசினஸ்ல? ஆன் ரோட் சர்வீஸ், அதான் ஆட் பண்ணணும். அந்த ஆட்ல வாட் ஸ்டோரி யூ கேன் சே அப்படின்னு கேட்கிறேன். ஆட் பண்ணணும். 30 செகண்ட் ஆட் பண்ணீங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, யூ ஆர் ஆட் ஏஜென்சி. ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க 30 செகண்ட்ல? எப்படி சொல்லுவீங்க? ஆஃபர் தரலாம், ஆன் த ஸ்பாட் ரோட்ல சர்வீஸ் பண்ணலாம், ஜென்யூன் ஸ்பேர் சொல்லலாம், டெக்னிக்கலா நிறைய பேசலாம். மாருதி என்ன பண்ணான்னா, அவன் ஒரு குட்டி கதை சொன்னான். என்ன சொன்னா? ஒரு குட்டி கதை, 30 செகண்ட் கதை. இது இந்த கதை எப்படி ஆரம்பிக்கணும்? அந்த ஆட் ஓகே எப்படி ஆரம்பிக்கும்? ஆட் திறந்த உடனே ஒரு கல்யாண வீடு, எல்லாருக்கும் மருதாணி போட்டிருப்பாங்க. ஒரு குட்டி குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கும், அழுகும். ஒரு தாத்தா கைக்கு போகும், தாத்தா விளையாடுவாரு, அழுதுட்டே இருக்கும். ஒரு பாட்டி கைக்கு போகும், பாட்டி கொஞ்சம் அழுதுட்டே இருக்கும். ஒரு அண்ணா கைக்கு போகும், அண்ணா விளையாடுவான், அழுதுட்டே இருக்கும். ஒரு 5-6 கை மாறி மாறி வரும். இந்த குழந்தை அழுதுட்டே இருக்கும். மருதாணி போடுற அம்மா அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து குழந்தை எடுப்பாங்க. குழந்தை சிரிக்கும். ஒரு லைன் போடுவான், bring your Maruti only to Maruti Service Center அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றான்னா, டேய் நான் மாருதி ரன் பண்றேன் சர்வீஸ் சென்டர், எனக்கு தெரியும் என் காரை பத்தி, வேற எங்கேயும் கொடுக்காத, bring it to me அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்னோட காரை நீ என்கிட்டயே கொண்டு வா சர்வீஸ் பண்றதுக்கு, வேற எங்கேயும் கொண்டு போகாது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு சிம்பிளான ஒரு 25 செகண்ட்ஸ்ல ஒரு கதை சொல்ல முடியும். such a very powerful story. நான் எங்கேயோ கேஷுவலா நான் ஃபிளிப் பண்ணும்போது யூடியூப்ல பார்த்தேன், அப்படியே மைண்ட்ல இருக்கு, மறக்கவே மாட்டேன் இந்த கதையை. ஒரு சின்ன குட்டி கதை தான் எவ்வளவு அழகா சொல்ல முடியும் 30 செகண்ட்ஸ்ல. அப்ப உங்க கஸ்டமரை பார்க்கும்போது, உங்களுடைய ப்ராஸ்பெக்டிவ் பையரை பார்க்கும்போது, நீங்க உங்களுடைய ப்ராடக்டை பத்தி, பிசினஸை பத்தி, உங்களை பத்தி என்ன மாதிரியான கதை சொல்ல போகிறீர்கள்? இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, டேட்டா டெல்ஸ், ஸ்டோரி செல்ஸ் அப்படிங்கிறாங்க. திரும்ப சொல்றேன், டேட்டா வந்து ஃபேக்ட்ஸ் வந்து டெல்ஸ், ஸ்டோரி செல்ஸ். நீங்க பெரிய ஸ்லைட்லாம் போட்டு, ஆட்லாம் போட்டு 30%, 40% இது அதுலாம் போட்டு, டெக்னிக்கலா கிராஃப் எல்லாம் வரைஞ்சு, என் ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் கம்பேர்லாம் பண்ணி எல்லாம் பண்றதை விட ஒரு குட்டியோண்டு எமோஷனல் ஸ்டோரி சொன்னீங்கன்னா, ஹூக் பண்ணீங்கன்னா, அதன் மூலமாக யூ கேன் கெட் கஸ்டமர்ஸ். ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து 100% ஆஃப் தி பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆர் இமோஷனல் பையர்ஸ். நம்ம உட்காந்து யோசிப்போம், பிளிப்கார்ட்ல ரிவ்யூ பார்ப்போம், அமேசான்ல படிப்போம், 4 பேரை கேட்போம், கடைசியில டக்குன்னு மைண்ட்ல தோணும் பாருங்க, அப்ப எடுத்து வாங்கிடுவோம் பொருளை. கரெக்டா இல்லையா? எமோஷனல் பையர்ஸ் தான். எஸ் ஆர் நோ?
ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போவோம், சும்மா ஜாலியா சண்டே நடந்து போலான்னு போவோம், வரும்போது 2 பேக் கொண்டு வருவோம். எதுக்கு வாங்கினேன், என்ன வாங்கினேன், சும்மா வாங்கினேன், அவ்வளவுதான். ஏன் வாங்கினேன்னு தெரியாது, எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது, ஆனா வாங்கினேன். கரெக்டா? we are எமோஷனல் பையர்ஸ். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, என்னோட மார்க்கெட்டிங் கிளாஸ், என்னோட கோச்சிங் எல்லாமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொருளை வியாபாரம் செய்யும் போது, நல்லா கேளுங்க, பயங்கரமான ஒரு ரகசியம், ஓகேவா? நான் நிறைய இடங்களுக்கு சொல்ல மாட்டேன் இந்த ரகசியம், நமக்காக சொல்றேன், பிகாஸ் ஆஃப் கொங்கு ஃபேமிலிங்கிறதுனால சொல்றேன். என்ன ரகசியம்னா, ஒரு பொருளை வியாபாரம் செய்யும் போது செல் த ப்ராடக்ட் டு தி எமோஷனல் மைண்ட் ஆஃப் த பையர். அந்த பொருளை யார் வாங்குறாங்களோ அவங்களோட எமோஷனல் மைண்டுக்கு, அவங்க எமோஷன் அப்படியே ட்ரிகர் பண்ணி கதை சொல்லி அந்த எமோஷனல் மைண்டுக்கு வியாபாரம் பண்ணீங்கன்னா டக்குனு அவங்க வாங்கிடுவாங்க. Are you getting this? When you are selling something, sell to the emotional mind of the buyer. நீங்க ஒரு பொருளை வாங்குறதா இருந்தா by using your logical mind. எமோஷனலா டக்குன்னு எடுத்து வாங்காம பொறுமையா யோசிச்சு உட்காந்து தேவையா தேவையில்லையா, இது மாதிரி வேற ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கா, இதை வாங்கலாமா இதை வாங்கலாம். அவன் சொல்லுவான், சார் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃபர் சார், இன்னைக்கு வாங்கலாம் நாளைக்கு கிடைக்காதுமா, பரவாயில்ல தம்பி நாளைக்கு போனா திரும்ப அதே சொல்லுவான். இதெல்லாம் மார்க்கெட்டிங் டெக்னிக் இல்லையா? So when you buy something, buy using logical mind, which means people are emotional buyers. அப்ப மார்க்கெட்டிங்ல, பிராண்டிங்ல, பொசிஷனிங்ல நீங்கள் என்ன மாதிரியான கதைகளை சொல்றீங்க அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. தட் வில் டிசைட் யுவர் பிசினஸ். கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது growth hacking. இது ஒரு பெரிய டாபிக் டுடே. என்னன்னா, ஒரு நிறுவனத்தை குறைந்த நேரத்துல how do you grow it using all of this சேல்ஸ், மார்க்கெட்டிங், பொசிஷனிங் எல்லாத்தையும் உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு 2 வருஷத்துல, ஒரு 3 வருஷத்துல ரெவென்யூ டபுள் ஆக்க முடியுமா, ட்ரிபிள் ஆக்க முடியுமா, சேல்ஸ் அதிகப்படுத்த முடியுமா, அதற்கான பிளான்ட் எஃபோர்ட். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆட் பண்றேன், அப்புறம் அங்கேயே அதை விட்டுறேன், ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்றேன், அப்படி அதை விட்டுறேன், அப்படி நம்ம பண்றோம். அப்ப சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்னன்னா, இட் இஸ் அ வெல் பிளான்டு கொஹெசிவ் எஃபோர்ட். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாரையும் ஒன்னா பண்ணும்போது அது ஒர்க் ஆகும். ஏதோ ஒரு பிட்ஸ் அண்ட் பீஸ்ல வந்து நான் ஒரு நாளைக்கு பிராண்டிங், ஒரு வீடியோ பண்ணுவேன், ஒரு விளம்பரம் பண்ணுவேன், ஒரு நோட்டீஸ் கொடுப்போம், நீங்க தனித்தனியா பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அல்டிமேட்லி எல்லாம் எங்க போய் சேரணும்னா உங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? தட் இஸ் தி அல்டிமேட் ரிக்வயர்மெண்ட், ரைட்? சோ ஒரு சில ப்ராடக்ட் பிராண்டிங் பாருங்க, இதை பார்த்தோன்னா டக்குன்னு மைண்ட்ல நமக்கு என்ன தோணுது? ராயல் என்ஃபீல்ட். கரெக்டா? இந்த பைக் வந்து பயங்கர பாப்புலரா இருந்துச்சு, இடையில காணாம போயிருந்துச்சு. கரெக்ட் தானே? இடையில கொஞ்சம் வருஷம் இல்ல, இந்த பைக் பிராண்ட் இல்ல, திரும்ப கொண்டு வந்தாங்க, ரீபிராண்ட் பண்ணாங்க இந்த கம்பெனியை. கரெக்டா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு this is a very very big brand, crazy brand among the young people who are bike lovers, who go for long ride போறவங்களுக்கு எல்லாம் வந்து புல்லட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கிரேசி பிராண்டா மாத்திட்டாங்க இல்லையா? So they put lot of effort, right? இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நீங்க பாருங்க, ஸ்டேஜ் ஸ்கிரீன்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க, எவ்வளவு பேர் இந்த ப்ராடக்ட் நீங்க எல்லாமே வாங்கியிருப்பீங்க. எமோஷனல் பையர்ஸ். எதனால? இந்த ஒருத்தர்னால. மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா? கேட்டாரா? வந்து டிவியில் தினமும் கேட்டாரா? டேபிள் மேட் அண்ணாச்சி வாங்கணுமா இல்லையா? யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல இருக்கும். இருக்க எஸ்ஆர்னு சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல. உங்க வீட்டுல இந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையா? ரோஸ் கலர்ல, ப்ளூ கலர்ல, மஞ்சள் கலர்ல, பச்சை கலர்ல, ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல இருக்கா இல்லையா? உங்க வீட்டுல இருக்கா இல்லையா? சே எஸ் ஆர் நோ இன் சாட் பாக்ஸ். எவ்ரிபடி கிவ் ஆன்சர். கடகடன்னு சொல்லுங்க. இது ஒரு பெரிய ப்ராடக்டா? இல்ல. பயங்கர இன்னோவேஷனா? கிடையாது. ஒரு சிம்பிளான சொல்யூஷன். ஆனா இத மார்க்கெட்டிங் பண்ணி ஆட் பண்ணியே செல் பண்ணாங்க. கரெக்ட் தானே? டைரக்ட் சேல் டு கஸ்டமர். டிவில ஆட் பண்ணுவாங்க, நீங்க நம்பர் கால் பண்ணணும், பே பண்ணா வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துடும். கரெக்டா? டைரக்ட் சேல்ஸ். சோ சிம்பிளா பியூர்லி ஆட் மட்டும் தான். பம்ப் லாட் ஆஃப் மணி ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். பிரைம் டைம் டிவி ஆட்ஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். டிவில மக்கள் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வழக்கமா நம்ம ஒரு ராம்ராஜ் காட்டன், மில்கி மிஸ்ட், பிக் பிராண்ட்ஸ். இப்ப கோயம்புத்தூர் திங்க் பண்ணி பாருங்க, நம்ம ஊர்ல நம்ம வீடுகள்ல சாதாரணமா செய்யக்கூடிய பலகாரம் எதுங்க? சிம்பிள் ஸ்வீட். சக்கரை பாகு காய்ச்சி கடலை மாவை கரைச்சி உள்ள ஊத்துனா என்ன கிடைக்கும்? மைசூர் பா. சரியா? மைசூர் பா. மைசூர் பாங்கிறது சாதாரண வீட்டுல பண்ணக்கூடிய ஒரு பலகாரம். அந்த மைசூர் பாங்கிற பலகாரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? பில்ட் அ குளோபல் பிராண்ட். கோயம்புத்தூர் என்ன பேர் அது? எக்ஸாக்ட்லி. யூ கோ டு ஏர்போர்ட்ஸ்ல போங்க, அக்ராஸ் த குளோபல்ல போங்க, சாதாரண ஒரு ஸ்வீட் தான். அந்த ஸ்வீட் எடுத்துட்டு அதை குவாலிட்டியா தயார் பண்ணி அதை வந்து பிராண்ட் ஆக்கி அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி அதை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் பிராண்ட் பண்ண முடியுது.
அப்போ உங்க துறையில உங்களோட பிசினஸ்ல எந்த ப்ராடக்ட எந்த சர்வீஸ பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. எதை வந்து மக்களுக்கு எடுத்து போகலாம் திங்க் பண்ணுங்க. the more and more you reach out to customers and clients, it will become better அப்படின்னு சொல்றேன். இதெல்லாமே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் தான். எல்லாமே இருந்தது முன்னாடியும், இப்பவும் இருக்குது. இப்போ புதுசா இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல டிஜிட்டல் வேர்ல்ட்ல எப்படி மார்க்கெட்டிங் பிராண்டிங் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா பெருசா மாறி இருக்குது. பெருசா மாறி இருக்கு. முன்னாடி நீங்க டிவியில ஆட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல பேப்பர்ல ஆட் பண்ணணும்னாலும் சரி, இன்னைக்கும் சரி முன்னாடியும் சரி, ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்ட் நீங்க ஆட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. எக்கச்சக்கமான காசு நீங்க செலவு பண்ணணும். ஒரு ஏஜென்சியை பிடிக்கணும், டிசைன் பண்ணணும், ஆக்டர்ஸை கொண்டு வரணும், மியூசிக் பண்ணணும், எடிட் பண்ண ரெக்கார்ட்ஸ், லாட் ஆஃப் ப்ராசஸ். அதுக்கப்புறம் டைம், ஸ்பேஸ், டிவியில அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். கரெக்டா? அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். ஆனா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ்ல யூ கேன் டூ யுவர் மார்க்கெட்டிங் வித் 1000 rupees இருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் வித் ஆல் தி சோஷியல் மீடியா. இன்னைக்கு வந்து திஸ் வெரி பிக் ட்ரெண்ட், வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அந்த பொருள் பத்தி ஒரு ரிவ்யூ எழுதுறேன், போய் மவுத் ஷெட்ல, அமேசான்ல, பிளிப்கார்ட்ல ரிவ்யூ எழுதுறேன். அந்த ரிவ்யூ படிச்சு பார்த்துட்டு நிறைய பேர் போய் வாங்குறாங்க. கரெக்டா? ஒரு படம் பாக்குறோம், அந்த இன்னைக்கு இருக்கிற படம் அப்படிதானே. எனி மூவி கோஸ் பை திஸ். ஆக்சுவலி அந்த படம் நல்ல படமாவே இருந்தாலும் ஒரு 4 பேர் நல்லான்னு சொல்லிட்டான முதல் நாள் அப்படியே வேர்டு பரவிடும். ஒரு படம் சுமாரா இருந்தா கூட 4 பேர் நல்ல படம் சொன்னா அப்படியே வேர்டு பரவிடும். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துல வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வெரி பவர்ஃபுல் மார்க்கெட்டிங். இது எப்படின்னா யூ ஹேவ் டு மேக் யுவர் கஸ்டமர் டாக் அபவுட் யூ. உங்க ப்ராடக்ட்டை பத்தி, உங்க சர்வீஸை பத்தி கஸ்டமர்ஸ் பேசணும். நான் இவர்கிட்ட போனேங்க, இவரை ஹையர் பண்ணேன், இந்த கம்பெனிக்கு போன, இந்த கடைக்கு போனேன், இவர் பொருள் கொடுத்தாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு, நீங்களும் போங்கன்னு சொல்லுவோம். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், கஸ்டமர் டிலைட் அப்படின்லாம் சொல்றேன் இன்னைக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ல. இது ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் மெத்தட். இன்னைக்கு முன்னாடியும் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வந்து எல்லார் கையிலையும் போன் இருக்கிறதுனால, வாட்ஸ்அப் இருக்கிறதுனால யாரு வேணா இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பரப்ப முடியும். அப்போ அப்படி பரப்பும் போது உங்க ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப குறைந்த எக்ஸ்பென்ஸ்ல யூ கேன் டு லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ரெண்டாவது எஸ்இஓ மார்க்கெட்டிங். வெப்சைட் பில்ட் பண்ணி அதுல இன்ஃபர்மேஷன் போட்டு கூகுள்ல தேடினாங்கன்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வரும், முதல் பேஜ்ல வரணும். உங்க கம்பெனி பேர் போட்டாங்கன்னா, உங்க ஒரு பொருள் வாங்குறேன், ஐ வாண்ட் டு பை ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பை ஆர்கானிக் ஆயில் வாங்கணும். நான் செக்கு என்ன வாங்கணும், கோயம்புத்தூர்லயோ பொள்ளாச்சியிலயோ காங்கேயத்திலயோ கூகுள்ல தேடினா உங்களோட கம்பெனியோட வெப்சைட் முதல்ல வருதா, உங்க பிராண்ட் பேர் முன்னாடி வந்து நிக்குதா, அதை கிளிக் பண்ணா உங்க வெப்சைட்ல வந்து இ காமர்ஸ் இருக்கா, அங்க வாங்க முடியுமா முடியாதா. இன்னைக்கு எவ்ரிபடி வாண்ட் டு பை திங்ஸ் ஆன்லைன் இல்லைங்களா? லாக்டவுனுக்கு அப்புறமா எல்லாமே ஆன்லைன்ல ஆயிப்போச்சு. சோப்பு, சீப்பு, உப்பு, புளி எல்லாம் ஆன்லைன்ல பாதி பேர் வாங்குறான். கடைக்கு போற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் they ask what is your online presence. சாதாரண ஒரு கடை வச்சிருந்தா கூட ஆன்லைன்ல இருக்கியா நீ? ஒரு சிம்பிள் கடை, ஒரு சலூன் இருக்கு, அந்த கடையோட நம்பர் ஆன்லைன் இருக்கா, வெப்சைட் இருக்கா, டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு வரலாம் வேணாமனு கேட்கறதுக்கு, எதுவா இருந்தாலும் சரி ஆன்லைன் பிரசன்ஸ் எப்படி இருக்கு, யார் ஓன் வெப்சைட், யார் ஓன் லேண்டிங் பேஜ், கீவேர்ட்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பார்வையா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங். என்னுடைய பொருளை பற்றி நான் நிறைய விஷயங்கள் எழுதுறேன், தகவல் சொல்றேன், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன், அதன் மூலமாக நான் பிராண்டிங் பண்றேன். என் ஃப்ரெண்ட் இருக்காரு திருச்சியில, ஹி ரன்ஸ் அ சிவில், ஒரு இன்ஜினியர், ஹி ரன்ஸ் அ யூடியூப் வச்சிருக்காரு. யூடியூப்ல ஒரு 300 வீடியோ போட்டிருக்காரு இந்த 2-3 வருஷத்துல. அவர் என்ன பண்ணுவாருன்னா காலை சைட்டுக்கு போவாரு, ஒரு ரவுண்ட்ஸ் வருவாரு, சைட்டுக்கு போனோம்னா கேமரா எடுப்பாரு, போனை ஆன் பண்ணுவாரு, அப்படியே பேசுவாரு. இந்த இடத்துல இன்னைக்கு நாங்க வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறோம், பேஸ்மெண்ட்ல இவ்வளவு ஜல்லி போட்டோம், மணல் போட்டிருக்கிறோம் பாருங்க, அப்படியே காமிச்சு வீடியோ பண்ணுவாரு, யூடியூப்ல போட்டுருவாரு. அடுத்த நாள் வேற சைட்ல படி கட்டுவாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ, எப்படி படி கட்டணும், எப்படி பிளான் பண்ணணும், படி எந்த பக்கம் பார்த்துருக்கணும், ஒரு வீடியோ போட்டுருவாரு. அதுக்கு அடுத்த பில்டிங்ல வந்து ஒயரிங் பண்ணுவாங்க, எப்படி ஒயர் செலக்ட் பண்றது, எந்த மாதிரி சுவிட்சஸ் வாங்கணும், எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு வீடியோ. இந்த மாதிரி வீடியோவை போட்டு he has grown his business into multiple times. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் want to consume information. சும்மா என்ன பண்றேன், யூடியூப் பாக்குறேன், சமையல் வீடியோ பாக்குறேன், பில்டிங் ஏதோ பாக்குறேன் நம்ம. அப்போ உங்க துறை சார்ந்து உங்க துறையில என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா
அதன் மூலமாக யூ வில் கெட் மோர் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. உங்க கம்பெனியோட பேர் எல்லா பக்கம் போகும், ரீச் ஆகும். ஸோ யூடியூப்ங்கிறது வெரி பவர்ஃபுல் மீடியம். ஆனா அது ஃப்ரீ, காசு கொடுக்க வேண்டியது இல்லை இல்லையா? ஒரு போன் இருந்தா போதும், கேமரா பார்த்து பேச தெரிஞ்சா போதும். யூ கேன் ரெக்கார்ட் வீடியோஸ், யூ கேன் மார்க்கெட் பிராண்ட் யுவர் செல்ஃப். அப்ப இல்லைன்னா ஆர்டிகல் எழுதலாம், பிளாக்ஸ் எழுதலாம், கண்டென்ட் எழுதலாம், பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணலாம், பத்திரிகையில் எழுதலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துறையா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டிங் துறையில. அதற்கு அடுத்தது சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, லிங்க்டின்ல, ட்விட்டர்ல, எல்லா இடங்களையும் நீங்க ஆட் நீங்க ரன் பண்ணலாம். இன்னைக்கு ஆன்லைன் மீடியம்ல ஹையஸ்ட் ஆட் எங்க ரன் ஆகுதுன்னா ஃபேஸ்புக்ல ரன் ஆகுது. பாக்குறீங்களா? ப்ரௌஸ் பண்றீங்க, டக்கு மொத்தம் வரான், உனக்கு இது வேணுமா அது வேணுமா கிளிக் பண்ணுவா அப்படின்னு சொல்றான். So Facebookல people run lot of advertisement, people pump in lot of money. Facebook is earning millions of billions of dollars through ads only. Video ads, அப்புறம் text ads பண்றான், நிறைய banner ads பண்றான், டார்கெட் பண்ணலாம். Facebookல பியூட்டி can target actually எந்த ஏஜ் குரூப், எந்த ஊரு, எந்த லாங்குவேஜ், அவங்க என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் என்ன, you can do micro targeting பண்ண முடியும், you can do segment பண்ண முடியும். அப்ப சோஷியல் மீடியா இஸ் இன்னைக்கு வெரி பவர்ஃபுல். எவ்ரிபடி இன் சோஷியல் மீடியா, கரெக்டா இல்லையா? எல்லாருமே இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கும், லிங்க்டின்ல இருக்கும், ட்விட்டர்ல இருக்கும், இன்ஸ்டாகிராம் படம் போடுறோம், டிக்டாக்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க. இன்னைக்கு people are going into every other platform in marketing and branding. அப்போ சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களோட நிறுவனத்தை பத்தி நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா, பிராண்டிங் பண்ணீங்கன்னா, you can reach more and more customers. அதற்கு அடுத்த முக்கியமானது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இது எப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு ப்ராப்ளமா இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க, இல்லைன்னா வந்து மீடியாவில் இருப்பாங்க, சினிமாவில் இருப்பாங்க, இல்ல வந்து யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க ஒரு போஸ்ட் போட எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அவங்களுடைய ஹேண்டில்ல வந்து பெரிய ஃபாலோவர்ஷிப் இருக்கும், ஒரு மில்லியன் வியூஸ் இருக்கும், எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க கேன் யூ போஸ்ட் திஸ் ப்ராடக்ட், நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நீங்க பணம் கொடுக்கறது இல்ல, யூ பே ஸ்மால் கமிஷன் ஃபார் தட். ஆக்சுவலி it's all about getting influencers in the market to talk about your product. முன்னாடி எல்லாம் வந்து you have to hire big celebrities for your ads. இன்னைக்கு அப்படி இல்ல, ஒரு small amount you can get people to go and talk about your products. actually ஒன்னு word of mouth, customers வாங்கிட்டு அவங்களா சொல்றது, இது வந்து நீங்களா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இன்ஃப்ளூயன்சர்ட்ட போய் அவங்கள வச்சுட்டு மார்க்கெட் பண்றது வந்து இதுக்கு வந்து இது பெரிய ட்ரெண்ட். இது வெரி பிக் ட்ரெண்ட், ஆக்சுவலி வெரி வெரி பிக் ட்ரெண்ட் இந்த மார்க்கெட் டுடே. அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நான் ஒரு பொருள் வாங்குறேன் உங்ககிட்ட, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த பொருள் பிடிச்சிருந்தா நீங்க யாரா கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன் நான் 10%. இட்ஸ் a very big business in Amazon. Amway மாதிரி ஒரு business model, right? You give commission to your own customers. யாரோ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி காசு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த பெர்சன்டேஜ் எடுத்து நான் என் கஸ்டமருக்கு தரேன். நீ என் கஸ்டமரா இருக்க, உனக்கு ப்ராடக்ட் பிடிச்சி திரும்பி திரும்பி வாங்குற, அப்ப நீ மட்டும் வாங்காத, உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா, உன் நெய்பர் கூட்டிட்டு வா, யூ பிரிங் பீப்புள், அவங்கள வாங்க வை, அப்ப ஐ கிவ் யூ ஸ்மால் கமிஷன், ஐ கிவ் யூ மோர் டிஸ்கவுண்ட்ஸ். அப்ப யூ enable your customers already to buy a product and ask them to refer. இது affiliate marketing அப்படின்னு சொல்லலாம். You can also call this as referral marketing அப்படின்னு சொல்லலாம். 8 நாள் ஆச்சு, நான் சீக்கிரம் முன்னாடி போறேன். கடைசியா உள்ளது இமெயில் மார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ட்ரெண்டுங்க, குறிப்பா நாலேஜ் எக்கானமில. என்ன மாதிரி ட்ரெயினர்ஸ் பண்ணலாம், கல்லூரிகள் பண்ணலாம், குறிப்பா நிறைய பேர் பண்ணலாம் இதை. இமெயில் மார்க்கெட்டிங், ஒரு லேண்டிங் பேஜ்ல இமெயில் ஐடியை வாங்கிட்டு ரெகுலரா ஒரு மெயில் அனுப்புறது. நாட் மார்க்கெட்டிங் இமெயில், பிராண்டிங் இமெயில், சேல்ஸ் இமெயில் இல்ல, ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட், அபவுட் த ட்ரெண்ட்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அப்படியே நர்ச்சர் பண்ணி ஒரு நாள் வந்து சேல்ஸ் மெயில் அனுப்புறது. இது ஒரு பெரிய டாபிக், அது ரொம்ப ஆழமா நம்ம போக வேண்டாம், பெரிய டாபிக். கம்யூனிட்டி மார்க்கெட்டிங், உங்க ப்ராடக்ட் சுத்தி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்ட் தான் பண்றான். புல்லட் வாங்கினீங்கன்னா யூ வில் நாட் only buy bullet, you will join a community. கரெக்டா? உங்களை மாதிரியே ஒரு உங்க ஊர்ல 10 பேர் இருப்பாங்க புல்லட் ஓட்டுறவங்க, அவங்க ஒன்னா சேர்த்து சண்டே மார்னிங் என்ன பண்ணுவாங்க, ரைடு போக சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, புல்லட் மட்டும் வாங்க மாட்டீங்க, யூ ஆர் பார்ட் ஆஃப் a community of people who are riders. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிப்பீங்க, கனெக்ட் பண்ணுவீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கூப்பிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு அதன் மூலம் மார்க்கெட்டிங் பண்றது. ஸோ மெனி கம்பெனிஸ் ஆர் டூயிங் திஸ் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு நம்ம இதுக்குள்ள போனோம்னா ஐ கேன் டேக் 1 day 2 day ஒர்க் ஷாப் நடத்த முடியும். டைமுக்காக வேண்டி அவ்வளவு தூரம் போறது இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தி உங்க துறையில, உங்க நிறுவனத்துல உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. தட் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங் டுடே இன் திஸ் மாடர்ன் வேர்ல்டு. நான் எதுவுமே பேச மாட்டேன், மக்களா தேடி வரணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியம் வரமாட்டாங்க. உலகம் மாறிடுச்சு.
லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர். அப்ப அத்தனையும் தாண்டி உங்ககிட்ட வர்றதுங்கிறது பெரிய கஷ்டம். அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும், கஸ்டமர் தேடி போகணும், திரும்ப திரும்ப கண்ணில் முன்னாடி நின்றுட்டே இருக்கணும். தட்ஸ் ஹவ் பீப்புள் பிராண்ட் இல்லையா? நீங்க பாருங்க, போத்தீஸ் பாருங்க, சென்னை சில்க்ஸ் பாருங்க, ராம்ராஜ் பாருங்க, பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ்னா டிவியில் வந்துகிட்டே இருக்கும் யார், திரும்ப 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 திரும்ப. ஏன்னா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுங்களா, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுது. கண்ணுக்கு முன்னாடி தெரியலன்னா அதை மறந்துடுவாங்க மக்கள். அப்ப திரும்ப திரும்ப கொண்டு வந்து கண்முன்னாடி காமிக்கும் போது people remember your products, your brand, your service. ஸோ இதுக்குள்ள மட்டும் போனோம்னாலே 2 நாள் ஆயிடும். அவ்வளோ இருக்கு சோசியல் மீடியால, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. கொஞ்சம் நீங்க தேடி படிச்சு பாருங்க, உங்க துறை என்ன, உங்க ப்ராடக்ட் என்ன, உங்க சர்வீஸ் என்ன, நீங்க நேரடியா கஸ்டமருக்கு வியாபாரம் பண்றீங்களா, இல்ல பிசினஸ் B2Bயா B2C பண்றீங்களா, யார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி உங்க அப்ரோச் மாறும். ஃபேஸ்புக் ஆட் கொடுக்கணுமா, இல்ல டிவியில் ஆட் பண்ணணுமா, இல்ல வந்து இமெயில் அனுப்பணுமா, இல்ல எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல பண்ணணுமா, இன்னைக்கு எந்த மீடியம் மூலமாக உங்க கஸ்டமர் ரீச் பண்ணி யோசிங்க. தட்ஸ் a very big possibility in today's world. இன்னொரு ஃபிளிப் மார்க்கெட்டிங் என்னன்னா அமேசான் வந்து ஆன்லைன் கம்பெனி தானே. அவன் என்ன பண்றான், ஆன்லைன்ல இருக்க யாரெல்லாம் ஆன்லைன்ல இல்லையோ நீங்க ஆன்லைன் கொண்டு வரான். லுக் அட் திஸ் பிக்சர். பஸ் ஸ்டாப்ல ஆட் பண்றான் Amazon.in. நம்ம என்ன சொல்றோம், நீங்க ஆன்லைன் போங்க அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன பண்றான், நான் ஆன்லைன் கம்பெனி தான்ப்பா, ஆனா யாரெல்லாம் ஆன்லைன் இல்லையோ அவங்களுக்கு எப்படி தெரியும் என் கம்பெனியை பத்தி? I want to reach out to people through billboards, through newspaper ads, through this bus stop ad பண்றது எல்லாம் மூலமா he is coming to the online. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆன்லைன் ஆடும் ஆஃப்லைன் ஆடும் ரெண்டும் பிளெண்ட் ஆகி இன்னைக்கு மார்க்கெட்டிங் பெருசா grow ஆகுது. அப்ப நீங்க எந்த பிசினஸ் பண்ணீங்கனாலும் மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி பிராண்ட் பண்றீங்க, உங்க லோகோ என்ன, அதோட கலர் என்ன, சொல்ற பேர் ஈஸியா இருக்கா இல்ல ரொம்ப கஷ்டமான பேரா இருக்கும் உங்க பிராண்டோட பேர், எவ்ரிதிங் பிளேஸ் a very very important role. சரிங்களா? கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு, நான் இதுக்குள்ள போகல, இட்ஸ் மெக்கின்ஸோட பயங்கர டெப்த் ரிப்போர்ட் இது. இங்க பாருங்க, இட்ஸ் கால் மல்டி சேனல் மார்க்கெட்டிங். என்னன்னா ஒரு சேனல் எடுத்துட்டு அதை மட்டுமே பார்க்காம எல்லா சேனல்லையும் நம்ம ஈக்குவலா கவனம் செலுத்தி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து கடைசியா அல்டிமேட்டா சேல்ஸ். நான் என்ன பண்ணாலும் சேல்ஸ்ல போய் நிக்கணும், எனக்கு சேல் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? அதான் அப்ஜெக்டிவ். ஒரு தொழில் பண்ணீங்கன்னா அதான் அப்ஜெக்டிவ். அங்கதான் ஆரம்பிச்சோம், அங்கதான் முடிக்கிறோம் நம்ம. அப்ப எல்லா ஒரு ஸ்டோரா இருந்தா, பிசிக்கல் ஸ்டோரா இருந்தாலும் சரி, ஒரு கேட்லாகா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப், ஃபேஸ்புக், டிவி, ரேடியோ, இமெயில், எஸ்எம்எஸ் எதை பண்ணீங்கனாலும் கடைசி எங்க வந்து சேரும்னா come into your sales funnel. சேல்ஸ் ஃபனல் வந்து சேருதா, ஆர் யூ ஹேவிங் மோர் சேல்ஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது முக்கியம். அப்ப நீங்க பிராண்டிங் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா ஒரு துறையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நேரா போகாதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு பிளான் பண்ணி அதன் மூலமாக நீங்க பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ மச் மோர் பெட்டர் மெத்தட். அப்ப நீங்க ஒரு பிராண்டிங் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாம், குயிக்கா ஒரு 2-3 நிமிஷத்துல ஒரு 6 பாயிண்ட் கொடுக்குறேன். நம்பர் 1 வந்து அவுட்லைன் த வை. நீங்க ஏன் பிராண்டிங் பண்றீங்க, ஏன் மார்க்கெட்டிங் பண்றீங்க, உங்க அப்ஜெக்டிவ் என்ன? சேல் இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்ல பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுமா, மக்கள் மனசுல போய் உட்காரணுமா? வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் யுவர் சேல்ஸ் ஆர் யுவர் ஆட் ஆர் யுவர் மார்க்கெட்டிங் ப்ரமோஷன்? அடிப்படையான ஒரு காரணம், எதற்காக நீங்க இந்த பணம் அங்க செலவு பண்ண போறீங்க, இந்த ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க தெளிவா இருக்கும். இந்த ஆட் மூலமா எனக்கு சேல்ஸ் வராட்டி பரவாயில்லைங்க, எனக்கு பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த ஆட் மூலமா எனக்கு வந்து பிராண்ட் அவேர்னஸ் எல்லாம் வேணும், எனக்கு சேல்ஸ் நிறைய வரணும். அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியோட பேசிக் பிரைமரி பர்பஸ் என்னங்கிறதுல நீங்களும் உங்க மார்க்கெட்டிங் டீமும் தெளிவா இருக்கணும். இது வந்து வெரி வெரி ஃபண்டமெண்டல் ரெக்வயர்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் வந்து ஓகே, நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க இந்த பிராண்டிங்ல, மார்க்கெட்டிங்ல? வாட் ஸ்டோரி யூ வாண்ட் டு டெல் அண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்ல போறீங்க? என் கடைக்கு வான்னு சொல்ல போறீங்களா, இந்த நம்பரை கிளிக் பண்ணி பேசுன்னு சொல்ல போறீங்களா, இல்ல இந்த லிங்க்ல போய் என் பொருளை வாங்குன்னு சொல்ல போறீங்களா, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்னு சொல்ல போறீங்களா? என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? நான் உங்க ஆடு பாக்குறேன், உங்க விளம்பரம் எனக்கு கண்ணில் வருது, டிவியில வருது, இல்ல போன்ல வருது, ரேடியோல கேட்கறேன், இல்ல வாட்ஸ்அப்ல எங்கேயோ எனக்கு அந்த ஆடு வருது. அந்த ஆடு பார்த்தப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படியே பார்த்துட்டு போயிடணுமா, இல்ல நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா? வாட் ஸ்டெப் யூ வாண்ட் மீ டு டேக்?
ஸோ அந்த ஒரு ஆக்ஷன், அதாவது சிடி அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ்ல, கால் டு ஆக்ஷன், அதுல தெளிவா இருக்கணும். நம்ம உங்க ஸ்டோரி என்ன, அந்த ஸ்டோரியோட கடைசியில என்ன கால் டு ஆக்ஷன் என்ன. யூ சா மாருதி என்ன சொன்னான், கடைசி என்ன சொன்னா, அந்த ஸ்டோரி சொல்லிட்டு உன்னோட காரை சர்வீஸ் பண்றதா இருந்தா என்கிட்ட கொண்டு வா, ஏன்னா எனக்கு என் காரை பத்தி நல்லா தெரியும், வேற எங்கேயும் போகாது, ஒரு குழந்தை மாதிரி எனக்கு அந்த கார், நான் அம்மா மாதிரி. அந்த கதையை சொல்லி டக்குனு ஒரு ஆக்ஷன் பண்றாங்க இல்லையா, தட்ஸ் கால் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல தெளிவா இருக்கணும். செகண்ட். மூணாவது, உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? கல்லூரி மாணவர்களுக்கா நீங்க ஆட் பண்றீங்களா, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கா, யங்ஸ்டர்ஸ்க்கா, ஜெனரல் ஆடியன்ஸா? ஆட் பொறுத்தளவுக்கு, பிராண்டிங் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு, we always say do not market to everybody in this world. எந்த ப்ராடக்ட்டுக்குமே எந்த சர்வீஸுக்குமே உலகமே எனக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லவே கூடாது, அது போய். எவ்ரிபடி will not buy a product, everybody is not your customer definitely. அப்போ உங்களோட கஸ்டமர் யாரு? நான் எப்பவுமே யோசிப்பேன், கஸ்டமர் யாரு? வெரி பிக் லார்ஜ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ், இல்லைனா மீடியம் கம்பெனிஸ் who want to grow their organization business, academic institutions who want to invite very powerful speakers. அப்ப என்னோட பிசினஸுக்கு ஐ ஹாவ் 3-4 லிஸ்ட் இருக்கு, 1 2 3 4, இதெல்லாம் தான் டார்கெட் கஸ்டமர்ஸ். இதை தாண்டி நான் வேற எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அப்போ உங்களோட ஆடியன்ஸ் யாரு, உங்க டார்கெட் பையர்ஸ் யாரு, கஸ்டமர்ஸ் யாரு, எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? கோயம்புத்தூர் மட்டும் பாக்குறீங்களா, திருப்பூர் மட்டும் பாக்குறீங்களா, பேன் இண்டியா பாக்குறீங்களா, எங்க ரீச் பண்றீங்க? உங்களுடைய B2B கஸ்டமரா, B2C கஸ்டமரா, நேரடியா செல் பண்றீங்களா, டீலர் மூலமா போறீங்களா, நீங்க என்ன பண்றீங்க? ப்ராடக்டாவே மார்க்கெட்ல வைக்கிறீங்களா, இல்ல ஒரு மிடில்மேனா இருக்கீங்களா, ட்ரேடிங் பண்றீங்களா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்கான கஸ்டமர் யாரு, who will pay for you, உங்களுக்கு எங்க இருந்து ரெவென்யூ வருது, அவங்க தானே கஸ்டமர். கரெக்டா? whoever is paying you is a customer. அப்ப who is paying you அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுல தெளிவா இருக்கணும். மூணாவது. நாலாவது, அந்த கஸ்டமரை எப்படி ரீச் பண்ண போறீங்க? டிவி மூலமாவா, இல்ல ரேடியோ மூலமாவா, பிரிண்ட் மீடியா மூலமாவா, சோசியல் மீடியா மூலமாவா, அதுல ஃபேஸ்புக் வழியாவா, இன்ஸ்டாகிராம் வழியாவா, டிக்டாக் வழியாவா, இல்ல நோட்டீஸ் தர போறீங்களா, வீடு வீடா பேப்பர் வழியாவா, என்ன பில் போர்டு வைக்க போறீங்களா, ஒரு வண்டியில நீங்க ஒரு கட்டி அனுப்ப போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? இல்ல ரோடுகள்ல சோத்துல நீங்க விளம்பரம் எழுத போறீங்களா, வாட் இஸ் தட்? இல்ல ஏர்போர்ட்ல வைக்க போறீங்களா உங்க விளம்பரத்தை, பஸ் ஸ்டாண்ட்ல வைக்க போறீங்களா, ட்ரெயின்ல எழுத போறீங்களா, பஸ்ல ஓட்ட போறீங்களா? உங்களுடைய மீடியம் என்ன? எந்த மீடியம் மூலமாக கஸ்டமர் ரீச் பண்ண போறீங்க? கஸ்டமர்ஸ்ல எங்க இருக்காங்க? ஃபிளைட்லயே பார்க்கறவங்களா, ஏர்போர்ட்ல இருப்பாங்களா, ட்ரெயின்ல போறவங்களா, மாலுக்கு வருவாங்களா? வேர் டு யுவர் கஸ்டமர்ஸ் கோ? அந்த இடத்துல போய் மார்க்கெட் பண்ணும்போது யூ ரீச் டு மோர் கஸ்டமர்ஸ். கரெக்டா? அப்ப அவங்க எங்க இருக்காங்க, அவங்க ஆடியன்ஸ், என்னோட ஆடியன்ஸ் யாரு, அவங்க என்ன பண்றாங்க, பெரும்பாலும் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல போய் நீங்க ப்ராடக்ட் வச்சீங்கன்னா it will go to customers much more easier. ஐந்தாவது வந்து, what platforms are you going to use? I told இல்லைங்களா, what platforms, mediums, print, online, digital, social media. So this also is very important. ஆறாவது வந்து, how much time you want to spend, எவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, பட்ஜெட் என்ன, கேம்பெயின் என்ன, டைம் என்ன, தீபாவளிக்கு மட்டும் ஆட் ரன் பண்ணுவீங்களா, இல்ல டெய்லியும் பண்ணிட்டே இருப்பீங்களா, பொங்கலுக்கு மட்டும் பண்ணுவீங்களா, இல்ல டெய்லி பண்ணிட்டே இருப்பீங்களா? when will you want to run your ads? Valentine's Day வருது, பிப்ரவரி, அந்த நேரத்துல பண்ண போறேன். எனக்கு டார்கெட்லாம் young people, young boys and girls, teenagers. I am running a business of gift cards, gift coupons எல்லாம் கொடுக்கிறேன் நானு. I will target that one day. இல்ல I am running a jewelry, I will spend a lot of money on this அக்ஷய திருதியை, அதை ஒட்டி நிறைய ஆட் பண்றேன். அந்த வாரத்துக்கு முன்னாடி அப்படி நிறைய ஆட் பண்ணிட்டே வந்துட்டு மக்கள் will buy gold from my shop. அப்ப எந்த டைம்ல, எந்த இடத்துல, எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த 6 கேள்விகள், யூ கேன் டேக் a snapshot, எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஸ்கிரீன் பண்ணுங்க, டேக் a snapshot. இந்த 6 கேள்விகளுக்கு உட்காந்து தெளிவான பதில் எழுதுனீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரெடி ஆயிடும். இந்த 6 கேள்விகளை வச்சுட்டு உங்க டீமோட, உங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட, உங்க ஆட் ஏஜென்சியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி, இது எப்படி பண்ண போறோம், நம்ம இதுக்கு என்ன பட்ஜெட் இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு பண்ண முடியும், இதெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணீங்கன்னா that will become a holistic marketing idea. Believe me, திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்துல மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, பிராண்டிங் பண்றதுக்கு you don't need lot of money, you don't need lot of team. ஒரு சிம்பிள் மொபைல் போன் இருந்தாலே, கையில் இருந்தாலே போதும். அதை வச்சுட்டு you can reach
more and more and more people. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி இது இன்னைக்கு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ப்ரொஃபஷனல் பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங். நான் பிசினஸ் பண்ணலங்க, என்கிட்ட ப்ராடக்டும் கிடையாது, சர்வீஸும் கிடையாது, நான் எங்கேயோ இடத்துல வேலை பண்றேன், விவசாயம் பண்றேன், ஏதோ பண்றேன். அப்ப நீங்கள உங்களே பிராண்டிங் பண்ணிக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஹூ ஆர் யூ ஆக்சுவலி? யூ ஆர் அ ப்ரொஃபஷனல். மீ, ஐ அம் அ ப்ரொஃபஷனல். So I brand myself as an expert on my topic. So how are you branding yourself? உங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல, லிங்க்டின்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம் என்னெல்லாம் நீங்க போஸ்ட் பண்றீங்க, என்னெல்லாம் எழுதுறீங்க, எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உங்களை பற்றி நீங்கள் ஏற்படுத்துறீங்க அப்படிங்கறதான் பர்சனல் பிராண்டிங். இன்னைக்கு இது ஒரு பெரிய துறை. இது என் பேர் சொன்னா எப்படி எல்லாருக்கும் தெரியும்? உங்க பேர் சொன்னா எப்படி எல்லாருக்கும் உங்க ஊர்ல தெரியும், உங்க தெருவுல தெரியும், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தெரியும்? ஆர் யூ பிராண்டிங் யோர் செல்ஃப்? உங்களுடைய திறமை, உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய வேலை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய அதை எப்படி நீங்க பிராண்ட் பண்றீங்க, மார்க்கெட் பண்றீங்க? இந்த மோர் அண்ட் மோர் நீங்க பிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணும்போது, நீங்க வேலை வாய்ப்புல இருந்தீங்கன்னா ஒரு வேலை மாதிரி போகும்போது யூ கேன் கெட் அ பெட்டர் சேலரி. லிங்க்டின்ல மார்க்கெட்டிங் பண்ணலாம், நீங்க ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பண்ணலாம். ஸோ நாட் ஓன்லி ப்ராடக்ட்ஸ், நாட் ஓன்லி சர்வீசஸ், அதெல்லாம் தாண்டி தனி மனிதர் கூட அவங்களே நிறைய பிராண்டிங் பண்ணிக்க முடியும், மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கு முக்கியம்னா டு பிகம் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் சொசைட்டி. இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் கஸ்டமர்ஸ், கலீக்ஸ், ஃபேமிலி, எல்லா இடங்கள்லயும் இது பெருசா ஹெல்ப் பண்ணும். அதனால எந்த தயக்கமுமே இல்லாம, எந்த வெக்கம் படாம ஷேம்லெஸ்ஸா மார்க்கெட் பண்ணுங்க, ஷேம்லெஸ்ஸா பிராண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க ப்ராடக்ட, உங்க சர்வீஸ உங்களை விட பெட்டரா வேற யாரும் மார்க்கெட் பண்ணவே முடியாது. தட் இஸ் யுவர் பேபி, that is your child. yes or no? இப்ப நீங்க அதை பத்தி பேசலன்னா வேற யார் பேசுவாங்க? சங்கோஜப்படாம, வெக்கப்படாம, எதை பத்தி யோசிக்காம எந்த இடத்துக்கு போனாலும் நான் இது பண்றேங்க, இந்த பிசினஸ் பண்றேன், இந்த ப்ராடக்ட் பண்றேன், என்னோட அட்வான்டேஜ் 1 2 3 4 தெளிவா சொல்லி பேசுங்க, நிறைய பேசுங்க, நிறைய மார்க்கெட் பண்ணுங்க. that is how you reach more people, that is how you get more revenue into your business. சூப்பர், ரொம்ப நன்றி. இப்ப நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். 8:18 ஆச்சு. ராஜ்சேகர் மாம்ஸ், எவ்வளவு நேரம் இருக்கு? I'll take questions. ஓகே, கேள்விகள் கேட்கக்கூடிய கரெக்டான தருணத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய சொந்தங்கள் இன்றைய தலைப்பை பத்தி ஒரு பேசிக் ஐடியாஸ் இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடுத்திருப்பாரு. இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம், இட் இஸ் an ocean. ஸோ அதை எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட கால அளவுல, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்துல ரத்தின சுருக்கமாக நம்மளுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்திருக்காரு இன்றைய ஸ்பெஷல் ஸ்பீக்கர் ஆஃப் த டே. ஸோ இந்த மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் உங்களுக்கு உண்டான கேள்விகள் நீங்க அனுபவ ரீதியா வச்சிருக்கீங்க. அந்த கேள்விகள் நீங்க உங்களுடைய சேட் பாக்ஸ் வாயிலாக எனக்கு அனுப்பலாம், அல்லது நீங்க ஓப்பனாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி கூட சேட்ல போடலாம். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர் கொடுத்த உரையில நிறைய விஷயங்கள், நிறைய பெரிய பன்முக பன்னாட்டு ஒரு பயிற்சியாளர்கள் பல லட்சங்களை வாங்கிட்டு செய்யக்கூடிய இந்த வேலையை அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நோ யுவர் ஆடியன்ஸ் அப்படிங்கறத பத்தியே ஒரு டாபிக் பல பேர் பல லட்சங்களை வாங்கிட்டு உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. மாடர்ன் டேஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ஸ்ல எல்லா மார்க்கெட்டிங்ஸ்லயும் நீங்க இணைஞ்சு எப்படி உங்களுடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணணும், நீங்களே ஒரு பிராண்டாக மாறி நீங்க அந்த பொருளுக்கு ஒரு ஓனர் அல்லது ஒரு பார்ட்னர் அல்லது ஒரு கம்பெனி ஒரு நபராக நீங்களே எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு செல்ஃப் பிராண்டிங் பண்றது, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களாக இருந்தால் இதற்காக நம்ம MBA படிச்சுட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊர்ல ஒரு மளிகை கடை, ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். ஒரு கிராமத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையில மளிகை ஜாமான வாங்கிட்டு ஒரு கவர்ல நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு ஸ்லிப் மாதிரி உள்ள இருந்தது. அந்த ஸ்லிப் எடுத்து பார்த்தோம்னா அடுத்த மாதத்திற்கு, இன்றைய மாதம் பிப்ரவரி மாதம் அப்படின்னா மார்ச் மாதம் அப்படின்னு போட்டு 2022 மார்ச் மாதம் அப்படின்னு போட்டு ஒரு 2 பக்கமும் பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு நோட்டீஸ் மாதிரி இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு, பொடி, மிளகாய், சர்க்கரை அப்படின்னு ஒரு லிஸ்ட். சூப்பர். அவர் கடைக்கு நான் போறனா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த ஊரானு கூட தெரியாது. பட் அந்த கடைக்காரர் ஒரு சிம்பிளா மளிகை கடை வச்சிருக்கிறவர் ஒரு பில்லு கூட அந்த நோட்டீஸையும் போட்டாரு. ஏன்னா நம்ம இந்த நோட்டீஸை வச்சுட்டு அடுத்த தடவை மளிகை கடைக்கு போகும் பொழுது நம்ம என்னென்ன நம்ம வீட்டுக்கு வேணும், உப்பு வேணுமா 2 கிலோ உப்பு, கல் உப்பு, தூள் உப்பு, சுகர், இந்த மாதிரி லைனா நம்ம டிக் பண்ணிட்டு இதை கொண்டு போய் ஒரு மளிகை கடையில கொடுத்து நம்ம மளிகை ஜாமானை வாங்கிக்கலாம். நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை.
அப்ப நான் மறுபடியும் அடுத்த ஒரு முறை போகும் பொழுது அதே பர்டிகுலர் ஒரு கடைக்கு போய் நம்ம என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு மாசம் நம்ம கழிச்சு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துக்கு வேற கலர்ல வச்சிருக்காரு. 12 மாசத்துக்கு 12 கலர் ஒரு நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்காரு. பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு கலரு, மார்ச் மாசத்துக்கு ஒரு கலரு, ஜூன் மாசத்துக்கு ஒரு கலர்னு ஒரு மாதத்துக்கு ஒரு கலர். இந்த நோட்டீஸ் அடிக்கிற செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீறி போனா ஒரு 5000 ரூபாய்க்கு மேல வராது. அவர் ஊர்ல இருக்கக்கூடிய கிளையண்ட்ஸுகளுக்கு பில்லு போடுறதுக்கு கொடுக்கறதுக்கு. சோ அதுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளைண்ட் அதை வாங்குறவங்க அங்க திரும்பி வராங்களா இல்லையோ அந்த கடையை லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இன்னொரு டைம் அந்த ஊருக்கு போறதுனாலும் அந்த கடையை போய் பாக்குறோம். சோ இதை இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஊருக்கு ஏத்த மாதிரி குறுகிய செலவுல அல்லது குறைஞ்ச செலவுல அவர் என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்றாரு. இன்னொரு விஷயம் நான் என்னுடைய அனுபவத்துல நான் இங்க ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறிய நிறைய விஷயங்கள் சிலருக்கு எனக்கு இதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களோட கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பொருந்துதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையை ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்காக சரியாக 2010 வருடம் ஆஸ்பேக்னு சொல்லுவோம், ஏசியா பசிபிக் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு ஒரு மாநாடு சிங்கப்பூர்ல நடந்தது 2010 வருடம். ஸோ அந்த வருடத்துல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினர், ஒரு அகில உலக பயிற்றுனர் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டுக்காக நான் சிங்கப்பூர்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். அந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ட்ரெயினர் அப்படின்னு ஒரு சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அந்த ட்ரெயினர் அப்படிங்கிற சர்டிபிகேஷன் வாங்குறதுக்காக நான் போகும் பொழுது அங்க ஒரு ஜப்பான்ல இருந்து வந்தக்கூடிய எங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஒரு ட்ரெயினர் ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா, இதே இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறிய ஒரு விஷயத்த வேறு கோணத்துல அவர் சொன்னது என்னன்னா, நீங்க காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய உள்ளாடையை நீங்க போடுறதுக்கு மறக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய விசிட்டிங் கார்டு உங்க பாக்கெட்ல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. Even if you forget to wear your underwear, don't forget to take your visiting card whenever you go outside. இதுதான் அவர் சொன்ன ஒரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளா நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனோம்னா, நீங்க ஜட்டி போடும் பொழுது நீங்க ஜட்டி போட மறந்தீங்கனாலும் பரவாயில்ல, உங்களுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து போக மறந்துடாதீங்க. இது சொல்லி அவர் 2010 அந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னும் ஞாபகம் இருக்குது. காலையில ஒரு 10-10:15 மணி வாக்குல அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அவர் சொன்ன வார்த்தை இன்றளவும் நம்ம அந்த உள்ளாடை போடும் பொழுது நம்மளுக்கு அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து வச்சுட்டோமாங்கிறது ஞாபகம் வருது. எதுக்குன்னா, சிம்பிளா நம்ம காலத்துல சொன்ன அந்த குரங்கு கதை தான். குரங்க நீ பல்லு விளக்கும் போது குரங்கை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பல்லு விளக்குறப்ப அந்த குரங்கை பத்தி நினைப்போம். இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டோடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி மட்டுமே நம்ம அந்த விஷயத்த அவங்க சொல்லும் பொழுது இன்றும் நிறைய பேர் நம்ம வெளியில போறப்ப நம்ம விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு போகிறது இல்லை. சோ அதுவே ஒரு முக்கியமான விஷயம். சங்கே முழங்குங்கிற இன்னைக்கு இந்த டாபிக்கை கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத எந்த டைம்ல யாரை மீட் பண்ணுவோம், யார் எப்ப நம்மளுக்கு பிசினஸ் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ டக்குன்னு நம்ம அவர் பிசினஸ் நம்மளுக்கு கொடுப்பாருங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவருக்கு நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கணும். அந்த விசிட்டிங் கார்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருந்தாதான் டக்குன்னு நம்ம எடுத்து கொடுக்க முடியும், எந்த பிசினஸ்ல இருந்தாலும். அதுதான் அவர் அழகா சொன்னாரு. உங்க பொருளை நீங்க மார்க்கெட் பண்றதுக்கு உங்களை விட பெட்டரான ஆள் இல்லைன்னு சொல்லி இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதை ஷேர் பண்ணிட்டு இன்றைய கேள்விகள் நிறைய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி, நம்ம how do we select influencer for financial services and how to measure influencer performance campaigns அப்படின்ற ஒரு கேள்வி. பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே 2010 விசிட்டிங் கார்டுனா இன்னைக்கு we have moved to QR கோட மாத்திட்டோம் எல்லாத்தையும். சோ விசிட்டிங் கார்டு இருக்கா இல்லையாங்கிறது உங்க QR கோட் இருக்கா. சோ எல்லாரோட பிசினஸ்க்கும் QR கோட் இருக்கா, அவங்களுடைய அட்ரஸ் இன்னைக்கு எல்லாமே ஈஸியா போன்ல ஸ்கேன் பண்ண எல்லாம் வந்துருது இல்லையா. அப்ப பிசினஸ் கார்டோட சேர்த்து உங்க QR கோட் இருக்காங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான மார்க்கெட்டிங் டெக்னிக். இதுல என்னன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் யூடியூப்லயோ இல்ல டிக்டாக்லயோ ஏதோ வீடியோஸ் எல்லாம் காமெடியா போட்டு they have lot of followers. பட் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ் தானா, சும்மா டைம் பாஸ்க்கு அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு நமக்கு பார்க்கணும். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில் போயிட்டு அவங்களுடைய ஃபாலோவர்ஷிப் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் அவங்க போஸ்ட் பண்றாங்க, அதுல என்கேஜ்மெண்ட்லாம் நிறைய இருக்கா இல்லையா, என்ன மாதிரி என்கேஜ் பண்றாங்க, கொஞ்சம் அவங்க ரொம்ப அத்தன்டிக்கான ஒருத்தங்க தானா அந்த துறையில, ஸோ உண்மையிலேயே அத்தன்டிக்கா இருக்காங்களான்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். சும்மா பிரபலமா இருக்காங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நீங்க ஒர்க் பண்ண போனீங்கன்னா உங்க பிராண்ட் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த இன்ஃப்ளூயன்சர் நம்ம பிசினஸ்க்கு அலைன் ஆவாங்களா, அவங்களோட இன்ஃப்ளூயன்சிங் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபாலோஷிப் எந்த அளவுக்கு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களோட கனெக்ட் பண்ணும்போது
அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்வகுமாரோட கேள்வி இது. தேங்க்யூ செல்வகுமார். ஓகே, நம்ம கேள்வியை முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி, நீங்க அடுத்த கேள்விக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, ஒரு 150 பேர் இங்க இருக்கோம். எல்லாரும் நீங்க கவனிச்சீங்க இல்லையா, கடகடன் சாட் பாக்ஸ்ல இந்த 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்னன்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒன் வெரி லைட் பல்ப் மொமெண்ட், ஒரு பெரிய லெசன் நான் லேர்ன் பண்ணிட்டேன், என்னவா இருக்கும் அது? We'll all learn from everybody. சரிங்களா? டக்குன்னு chat boxல போடுங்க. I learned this from this whole 1 hour session. Thank you பழனியப்பன் சார். மாமா ரொம்ப நன்றி. ஓகே, thank you. So self promotion. ஓகே, கஸ்டமரை முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரி மார்க்கெட்டிங், கதை சொல்ல கத்துக்கோங்க, உங்க ப்ராடக்ட்டை பத்தி, உங்களுடைய பொருளை பத்தி. பிராண்டிங், கஸ்டமரை வந்து கேப்சர் பண்ணுங்க. எமோஷனல் செல்லிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல் டு தி எமோஷனல் மைண்ட் ஆஃப் த கஸ்டமர். பொசிஷன் பண்ணுங்க உங்க ப்ராடக்ட்டை கஸ்டமரோட மைண்ட்ல. டெய்லி ஃபாலோ பண்ணுங்க எமோஷனல் பையிங் டெக்னிக்ஸ். லாஜிக்கலா நீங்க வாங்குங்க. கஸ்டமர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் ரீச் பண்ணுங்க. நீங்க எல்லா பக்கம் ஷூட் பண்ணாதீங்க. டோன்ட் ஷூட் இன் தி டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டு அறையில அப்படியே கண்ணை மூடிட்டு ஷூட் பண்ணாதீங்க. கஸ்டமர் எங்க கண்டுபிடிச்சு அங்க போங்க. மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு ஏரியா மட்டும் பார்க்காம ஹோலிஸ்டிக்கா மார்க்கெட்டிங் பண்ணுங்க. சூப்பர். நீங்களே பண்ணுங்க, நிறைய பேசுங்க, வெக்கப்படாம, சங்கோச்சப்படாம, கூச்சப்படாம, அப்படியே ஷேம்லெஸ்ஸா உடைச்சு போய் நிறைய பேசுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ஃபண்ட் ஃப்ளோ வெரி முக்கியம் சொன்னோம். நம்ம சேல்ஸ் முக்கியம், கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் முன்னாடி ஆரம்பத்துல சொன்னோம். சூப்பர். நானே ஒரு பிராண்ட் தானே, சூப்பர் மணிகண்டன். ஐ எம் a brand. நான் ஒரு பிராண்டா வந்து ஐ வில் ப்ரமோட் மை செல்ஃப், மை ஓன் செல்ஃப் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். செக்மெண்டிங் த மார்க்கெட். ஓகே, சூப்பர். மல்டி ப்ராங் அப்ரோச் தேவராஜ் சொல்றாரு. ப்ராடக்ட் பொசிஷனிங், உலகமே கஸ்டமர், வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி இஸ் நாட் மை கஸ்டமர். என் ப்ராடக்டை யார் வாங்குவா, யார் தேவை, அவங்கள கண்டுபிடிச்சு அங்க ரீச் பண்ணணும். எவ்ரிபடி இஸ் நாட் அ கஸ்டமர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர். மாம்ஸ், நீங்க சொல்லுங்க क्वेश्चंस. ஓகே, அடுத்தது இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன் செகண்ட், அது மேல போயிடுங்க. ஓகே, செல்ஃப் பிராண்டிங். செல்ஃப் பிராண்டிங், என்னுடைய பொருள் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கு நான் எப்படி என்னுடைய பொருளை வந்து செல்ஃப் பிராண்டிங் பண்ணணும்? ஓகே, இப்ப செல்ஃப் பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து வாட் யூ உங்களுடைய வேல்யூஸ் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, வாழ்வியல் குறிக்கோள் என்னங்கிறதா முக்கியமான பிராண்டிங் ஆக்சுவலி. அப்ப நான் ஃபுட்ல இருக்கேன்னா எந்த மாதிரியான ஃபுட் நான் செல் பண்றேன்? ஆர்கானிக் ஃபுட்டா கொடுக்கறேன்னா, இல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறேன்னா, என்ன மாதிரி ஃபுட்? ஒரு ஹெல்தி ஃபுட்டா, இல்ல வந்து ஒரு மஞ்சிங் ஸ்நாக்கா? அப்ப எந்த மாதிரியான ஃபுட் நான் சேல் பண்றேன்? நான் ஒரு ஆர்கானிக் ஃபுட் சேல் பண்றேன்னா வந்து பயங்கர கிளாஸியா சீஸியா பிராண்டிங் பண்ணி போஸ்ட் எல்லாம் போட்டேன்னா அது கனெக்ட் ஆகாது. அப்ப நான் பண்ற ப்ராடக்ட்டும் நான் பண்ற பிசினஸும் என்னோட பர்சனாலிட்டியும் அலைன் ஆயிருக்காங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, ட்ரெயினரா நான் வந்து எதையாவது ஒரு மொக்க காமெடியெல்லாம் ஷேர் பண்ணேன்னா நான் மக்கள் கனெக்ட் ஆக மாட்டாங்க. கரெக்டா? அப்ப நான் என்ன ஷேர் பண்ணுவேன்னா ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் அனுப்புவேன். இல்ல ஐ ஷேர் திங்ஸ் கனெக்டட் டு மை பிசினஸ். உங்க ஃபுட் ப்ராடக்ட் சார்ந்து உங்களை நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பர்சனாலிட்டி பில்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படி பண்ண ஆரம்பிங்க. ஒண்ணு. செகண்ட், உங்க ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட கதைகள். இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் வாங்குறாங்க, இதை வாங்கினா எப்படி ஹெல்தியா இருக்கும், எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டோரிஸ் கேன் பி அபவுட் யூ அண்ட் த ப்ராடக்ட் அண்ட் தென் ப்ராடக்ட் இட் செல்ஃப். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, ஏன் இந்த ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க, அவனோட மோட்டிவேஷன் என்ன, அந்த கதை என்ன, அதுவே ஒரு பெரிய செல்ஃப் ப்ரமோஷன் தானே. நான் எங்கேயோ ஒர்க் பண்ணேன், ஃபுட்ல வந்திருக்கேன், இந்த ப்ராடக்ட் செல் பண்றேன், அந்த ஸ்டோரி என்ன, அதை பில்ட் பண்ணுங்க. அப்போ உங்களை நீங்களே பிராண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நாட் ஓன்லி யூ அஸ் அ பிராண்ட், உங்க ப்ராடக்ட் உங்க பிசினஸ் என்ன, அதை அலைன் பண்ணி நீங்க பிராண்ட் பண்ணீங்கன்னா பீப்புள் வில் கனெக்ட் வித் யூ வெரி ஈஸிலி. இல்லைன்னா கனெக்ட் ஆக மாட்டாங்க. சரிங்களா? அப்ப செல்ஃப் ப்ரமோஷன்ங்கிறது சுய தம்பட்டம் கிடையாது. நான் நல்லா வேணாம், ரொம்ப வல்ல வேணாம், இது தெரியும் தெரியும், சுயமா புகுந்துக்கிறது இல்ல. செல்ஃப் ப்ரமோஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் சார்ந்து, திறமை சார்ந்து, அறிவு சார்ந்து மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம் பாருங்க. தட் இஸ் வாட் இஸ் செல்ஃப் ப்ரமோஷன் இஸ். செல்ஃப் ப்ரமோஷனுக்கும் சுய தம்பட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மார்க்கெட்டிங் பண்றது ஈஸியா இருக்கும். சூப்பர், வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அடுத்த ஒரு கேள்வி, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பட்ஜெட் இருக்கா? அதுக்கு தம்ப் ரூல் இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது தம்ப் ரூல் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, மோஸ்ட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா பேசிக் தம்ப் ரூல் அக்ராஸ் த குளோப் வந்து டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி யூ ஆர் இன். கோக் மாதிரி கம்பெனிஸ் வந்து they spend more than 40% of their revenue into the marketing process. They pump in a lot of money.
But there are very few companies who pump in small. So நான் என்ன சொல்றேன்னா, உங்க டோட்டல் ப்ராஃபிட் மார்ஜின்ல இருந்து I think you should definitely spend 10 to 20% on marketing and branding. Whole activity, marketing, branding, advertisement எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து you should really pump in that money into the branding process. ஓகே, அடுத்த இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேட்டா செல்ஃப் ஸ்டோரி செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு குறு லெவல்ல மீடியம் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஹவுஸ்க்கு எப்படி அதை அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, அப்போ ஒரு ஸ்மால் பிசினஸா இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு மளிகை கடைக்காரர் இருக்காரு, அவர் வந்து என் கடைக்கு வாங்கன்னு சொல்லல, அடுத்த மாசம் டெலிபரேட்டா என் கடைக்கு வாங்கன்னு சொன்னா அது டேட்டாவா போயிடும். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன சாம்பிள் நோட்டீஸ் தராரு, உள்ளுக்குள்ள லிஸ்ட் போடுற மாதிரி தராரு. அதுவே ஒரு ஸ்டோரி தானே. இப்ப நீங்க அந்த ஸ்டோரி சொல்றீங்களா, வந்து இப்போ எங்கேயோ ஒரு கடைக்கு போனீங்க, யாரோ கொடுத்தாங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த மட்டும் ஸ்டோரி நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த கதையை நீங்க சொல்றீங்கன்னா அந்த கதையை சொல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த கதையை நீங்களா சொல்லலாம், இல்லைன்னா கஸ்டமர் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆப்வியஸா என் கடைக்கு வாங்கன்னு சொல்றது டேட்டா, என் கடைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது ஸ்டோரி. அப்ப அந்த ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும். அப்ப அந்த ப்ராடக்டை சுத்தியும் இந்த பொருள் வாங்குறதுனால என்ன நடக்குது, இந்த பொருள் வாங்கினா வாட் வில் ஹேப்பன் டு யூ. ஸோ அந்த ஸ்டோரி இஸ் வாட் வில் செல். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க டிவியில பாருங்க, நான் ரீசெண்டா பார்த்தேன். நான் இஸ் a product called women's Horlicks ப்ராடக்ட் இருக்கு. ஹார்லிக்ஸோட ப்ராடக்ட் அது, கரெக்டா? விமென்ஸ் ஹார்லிக்ஸ். அந்த ஆட் பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கும்னா, 2 ஒரு பெண்ணுக்கு ஏதோ எலும்பு வளர்ச்சி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஆரம்பிக்கும். அது நீங்களாகவும் இருக்கக்கூடும் சொல்லி எமோஷனல் த்ரெட்டன் பண்ணுவான் பெண்களை. அந்த ஆட் பாக்குற பெண்கள் வந்து நமக்கு இந்த லோ போன் டென்சிட்டி, கரெக்ட் ஞாபகம் வருது, இப்போ லோ போன் டென்சிட்டி இருக்கும் போல இருக்கு, நம்ம வாங்கணும் போல இருந்து பயமுறுத்தி இமோஷனலா அப்படியே கிரியேட் பண்ணி வாங்க வைப்பான். இது உங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? அப்போ உங்க ப்ராடக்ட்டுக்கு நீங்க எல்லாரையும் பயமுறுத்துங்கன்னு சொல்லல, பட் ஜெனியூனா ஒரு கதையை சொல்றதன் மூலமாக ஒரு சின்ன கதையா இருக்கலாம். இந்த கதை குட் பி உங்களோட ஸ்டோரியா இருக்கலாம், ப்ராடக்ட் ஸ்டோரியா இருக்கலாம், ப்ராடக்டை யூஸ் பண்ணாங்கல்ல அவங்களோட ஸ்டோரியா இருக்கலாம். ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனாரு, அவர் பயன்படுத்தினாரு, அவரோட ஸ்டோரி இது, அதை நீங்க சொல்லலாம். ஸோ ஸ்டோரிஸ் கேன் பி, கதை வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்குது. அந்த குட்டி குட்டி கதைகளை கண்டுபிடிச்சு அதை சொல்வதன் மூலமாக நீங்கள் உங்களோட கஸ்டமரோட மனசுல இடம் பிடிக்க முடியும். ஓகே, இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி. அத்தம்மாப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அந்த அத்தம்மாப்பட்டிங்கிற ஊர்ல வந்து 4 ஷோரூம் வச்சிருக்கேன், மொபைல் ஷோரூம். ஸோ இந்த மொபைல் ஷோரூமுக்கு நான் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், எனக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. சோ குறிப்பிட்டு நான் டீட்டெயில் உள்ள போக விரும்பல, டைம் இல்லாதனால. பட் மொபைல் இட்செல்ஃப் இஸ் a huge market today, கரெக்ட்டுங்களா? பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க, பெருசா பம்பிங் பண்றாங்க, டிவில ஆட் தராங்க, பேப்பர்ல ஆட் தராங்க. அப்போ உங்க ஊர்ல ஒரு 4 ஷோரூம் இருந்தா அந்த ஷோரூமுக்கான கஸ்டமர்ஸ் யார்? நீங்க யாரை வந்து டார்கெட் பண்றீங்க, ரைட்? இளைஞர்கள் உங்க கடைக்கு வரணுமா, இல்ல பெண்கள் வரணுமா, இல்ல பெரியவங்க வரணுமா, இல்ல கல்லூரி பசங்க வரணுமா? யார் அதிகமா சார்ஜ் பண்றாங்க, புது புது போன் வாங்குறாங்க, அடிக்கடி மாடல் மாத்துறாங்க, அந்த கஸ்டமர் யாருன்னு முதல்ல கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. கடைக்கு யார் ஃபுட்ஃபால் எங்கிருந்து அடிக்கடி வருது, எந்த செக்மெண்ட் ரெவென்யூ ஜாஸ்தி வருது, யாரு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஹை ரெவென்யூ ப்ராடக்ட் வாங்குறாங்க, யாரு வந்தாங்கன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு போன் வாங்குறாங்க, யாரு வந்தா 30,000 போன் வாங்குறாங்க. அந்த டார்கெட் ஸ்டடி பண்ணிட்டு எந்த செக்மெண்ட் வந்து அடிக்கடி வராங்க, எந்த செக்மெண்ட் வந்து ஹை ப்ரொஃபைல் ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த செக்மெண்ட்டை நோக்கி குறிப்பா ஒரு டார்கெட் ஆட், ஒரு நோட்டீஸா இருக்கலாம், ஒரு சின்ன விளம்பரமா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலா இருக்கலாம், ஒரு டிஸ்கவுண்டா இருக்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பண்ணினா அவங்க திரும்ப கொண்டு வர முடியும் நம்மளோட கடைக்கு அப்படின்னு உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க. அங்கிருந்து ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகும். தட் இஸ் யுவர் மார்க்கெட்டிங் ஐடியா. ஓகே, வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெய்டு ப்ரமோஷன் வெர்சஸ் ஆர்கானிக் ப்ரமோஷன் எது வந்து ஷார்ட் டேர்ம் சேல்ஸ் கோல்ஸுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு பிசினஸ்ல ஆரம்பத்துல இருந்தீங்கன்னா ஆர்கானிக் இஸ் குட் ஃபார் யூ. ஒரு பிசினஸ் வந்து ஒரு பிராண்ட் பில்ட் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றீங்க, நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. இப்ப யாருக்குமே தெரியலன்னா நீங்க எடுத்தோம்னா பெய்டு பண்ணீங்கன்னா புது ப்ராடக்டா இருக்கும், அதனால ரிசல்ட் பெருசா வராது. ஸோ ஆர்கானிக், ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நெய்பர்ஸ், அந்த உள்ளூர்ல யாரெல்லாம் வாங்குறாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஒரு போஸ்ட் பண்ண சொல்றது, சோசியல் மீடியால ஒரு செல்ஃபி போட சொல்றது, ரிவ்யூ எழுத சொல்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஆர்கானிக்கா புஷ் பண்ணி ஒரு 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 நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது ஓரளவுக்கு ரோல் ஆகும்போது நீங்க வந்து பெய்டு பண்ணீங்கன்னா அது பெய்டு பெருசா ரீச் ஆகும்.
நீங்க ஆர்கானிக் பண்ணாம பெய்ட்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பணம் வந்து செலவு வந்து வேஸ்டா போயிடும். ஸோ ஆர்கானிக்ல ஆரம்பிங்க, கொஞ்சம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா பெய்டு பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு ரீச் டு மோர் பீப்புள் ஆக்சுவலி. ஸோ ஆர்வம் சாட்ல சொல்றாரு காம்ப்ளான் வந்து உயரம் பண்றான்னு சொல்லி வித்தான். கரெக்ட் தான், வித்தா வாங்கினோம்ல நம்ம. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை வருஷமா வைக்கிறான் ஃபேர் அண்ட் லவ்லி, 6 வாரங்கள் சிவப்பழகுன்னு சொல்லி. நம்மளும் தான் வாங்குறோம், அவனும் தான் விற்கிறான். யார் சேப்பாக்குறாங்க? ஆகிறது இல்லையே. இட்ஸ் ஆல் மார்க்கெட்டிங். புரிஞ்சுதா உங்களுக்கு? எத்தனை 1000 ப்ராடக்ட் வச்சிருப்பான் இந்தியாவில ஒரு 30 வருஷத்துல, ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வாங்கி பூசுவாங்க தானே. எவ்வளவு பேர் சேப்பாயிருக்காங்க 6 வாரத்துல? ஆயிருப்பாங்களா? இது வந்து எமோஷனல் செல்லிங், ரைட்? எல்லாருக்கும் நம்ம சேப்பாகணும்னு ஆசை இருக்கு. அப்ப என்ன பண்றான்? அதை யூஸ் பண்றான். சோ இது சரியா தப்பான ஒரு வேற டிஸ்கஷன் போவோம். ஒரு மார்க்கெட்டிங் பண்ற ஒருத்தரா யூ வாண்ட் டு கெட் மோர் கஸ்டமர்ஸ், ரைட்? சோ அவங்களுக்கு என்ன ஆசை? ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணும்னா ஆசையை தூண்டுன்னு சொல்லி தருவான். எந்த படம் மறந்துட்டு நான், ரைட்? சோ நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணும். ஆசையை தூண்டிட்டு ஒரு தப்பான பொருளை வித்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அன்எத்திக்கல். சரியான பொருளை வியாபாரம் செய்வதற்கு அவனுக்கு தேவை இருக்கும், ஆனா அவனுக்கு தேவைன்னு தெரியாது. சம்டைம்ஸ் உனக்கு இது வேணும்டான்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆசையை தூண்டலாம். அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் நம்ம. கரெக்டா? தட் இஸ் குட் ஐடியா. இட்ஸ் கால் எத்திக்கல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரிய டிஸ்கஷன் நடக்கும் கிளாஸ்ல எல்லாம். இதை பேசும்போது சார் எப்படி சார் இப்படி மார்க்கெட் பண்ணலாமான்னு கேட்பாங்க, அப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே தரம் இல்லாத, சரியில்லாத, ஒரு நியாயம் இல்லாத பொருளை வியாபாரம் பண்றது அடிப்படையிலே குற்றம். ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட் அங்க காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அங்க காம்ப்ரமைஸ் இல்லைன்னா நீங்க அது ஒரு வாட்டி வித்தரலாம், ஏமாத்தி பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி. அதுக்கப்புறம் நீங்க திரும்பி அவன்கிட்ட போக முடியாது. உங்க பிராண்ட் ஸ்பாயில் ஆயிடும். ஸோ பி வெரி கிளியர். நீங்க என்ன பொருள் வித்தாலும் தரமா வித்தீங்கன்னா மட்டும்தான் திரும்ப வருவான் கஸ்டமர். ஸோ பி வெரி வெரி கிளியர் ஆன் குவாலிட்டி ஆஃப் யுவர் ப்ராடக்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடுத்தது. இந்த சதுரங்க வேட்டை அப்படிங்கிறது. சதுரங்க வேட்டை. ஆமா ஆமா ஆமா. ஸோ நீங்க ஒரு மார்க்கெட் பண்ணீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மார்க்கெட் பண்றதுல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு சொல்லி வாங்கிடாதீங்க. ஸோ அதனால இன்றைய சிறப்பு மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நெகட்டிவிட்டி சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆயிடும், காட்டு தீ மாதிரி. நல்ல விஷயம் ஸ்ப்ரெட் ஆகாது சமூக வலைத்தளத்துல. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராடக்ட்ல, பிசினஸ்ல சீக்கிரமா பரவிடும். It will spoil the reputation. Reputation, we always say in marketing, right? Reputation வந்து பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு மதிப்பு மரியாதை உருவாக்குறது, அதை வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, ஒரு பிராண்ட் பில்ட் பண்றீங்கன்னா அதை பார்த்து நீங்க பில்ட் பண்ணுவீங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சு ஒரு பொய்யா ஒரு விஷயம் சொல்லி தப்பா ப்ராடக்ட் வித்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லா கஷ்டமும் வீணா போயிடும். சோ அதனால தெளிவா இருக்கணும், குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கால நேரம் கருதி நிறைய கேள்விகள் நீங்க கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகளை எவ்வளவு நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரு கன்சைஸான கேள்விகள் கேட்டு இன்றைய சிறப்பு கொண்டு சேர்த்து அதற்கு உங்களுக்கு பல விளக்கங்கள் கொடுக்க முடியுமோ அந்த வகையில நம்ம நிறைய ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுல கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு எங்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நாளையிலிருந்து நீங்க உங்களுடைய பொருளை மேபி இன்னையில இருந்து இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய இரவு விருந்த முடிச்சதுக்கு பிறகு இமீடியட்டா நீங்க உங்களுடைய ஒரு மொபைல் எடுத்து உங்களுக்கு வேண்டிய கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் இன்னைக்கே நம்ம பண்ணின இந்த ப்ளோ யுவர் ட்ரம்பட் சங்கே முழங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மனதில் வைத்து ஏதாவது ஒரு ப்ரமோஷன் நீங்க இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறிய பல விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இப்பொழுதே நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றை வந்து உங்க முன்னாடி வச்சு நன்றே செய், அதுவும் இன்றைய செய், அதுவும் இப்பொழுதே செய் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி இன்றைய சிறப்பு காணொளி 61வது சிறப்பு காணொளியில சங்கே முழங்கு நவீன சந்தைப்படுத்துதலை பற்றி மிக தெளிவாக எவ்வளவு சுருக்கி நம்மளுக்கு இந்த இருக்கக்கூடிய இடைப்பட்ட கால நேரத்துல 1.5 மணி நேரத்துல நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதைய கொடுத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சிவகுமார் பழனியப்பன் அவர்களுக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி ராஜசேகர் மாம்ஸ். இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களுக்கும் பழனியப்பன் மாமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு சமயத்துல வந்து 150 பேர் இருந்தாங்க இந்த கால்ல. சோ ஹாப்பி ஃபார் ஆல் த லேர்னிங். நீங்க வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இது அருமையான ஒரு நெட்வொர்க். இது கேபிஎன்ல டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க, குளோபல் நெட்வொர்க். அது பழனியப்பன் மாமாட்ட பேசுங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அவர் ஜாயின் பண்ணி விடுவாரு.
நிறைய ப்ரமோட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன அப்ஜெக்டிவ்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து grow டுகெதர். நம்ம துறையில வளரணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வளரணும், ஒருத்தவங்க கை கொடுத்து ஒன்னா சேர்ந்து வளரணுங்கிறதா இந்த கேபியோட அடிப்படை குறிக்கோள். அதற்கு ஆக்டிவா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அருமையான வாய்ப்பு வழங்குனீங்க, ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் மாம்ஸ், ரொம்ப நன்றி மாம்ஸ். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.